அட கடவுளே, சீக்கிரம் இந்த மேடத்தை இங்கிருந்து அனுப்புங்க. அட கடவுளே, அந்த அக்கா தம்பி அப்புறம் அந்த பாட்டியோட பேச்சை கேட்டு நாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. இப்ப சீஃப் மினிஸ்டர் சார் தான் போன் பண்ணாரு. ஷர்மிளா மேடம் அரெஸ்ட் பண்ணதுக்காக நம்ம எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஷர்மிளா மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மேடம், நீங்க சீஃப் மினிஸ்டர் சார் கிட்ட பேசி எங்க வேலையை காப்பாத்துங்க மேடம். இல்லனா எங்க குடும்பம்லாம் நடுத்தருவுக்கு வந்துரும். மேடம், எங்களை மன்னிச்சிருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஆனா நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? எனக்கு எந்த சீஃப் மினிஸ்டரையும் தெரியாது. இல்ல மேடம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும். சீஃப் மினிஸ்டர் சாரே சொன்னாரு, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு அவர் சொன்னாரு மேடம். மேடம், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் மேடம். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ், என்ன நானே அடிச்சுக்கிறேன் மேடம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே நவீன் தீபக்குடன் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டார். அவர்களுடன் பாட்டியும் இருந்தார். இங்க என்ன நடக்குது? அட இன்ஸ்பெக்டர், நான் அந்த திருட்டு மாப்பிளைய புடிச்சு வந்திருக்கேன், பாருங்க. இன்ஸ்பெக்டரின் பார்வை தீபக் மீது பட்டதும் அவர் திகைத்து போய் தீபக் முன் சென்று மண்டியிட்டார். சின்னையா நீங்களா? ஐயா, நீங்க எப்படி இங்க? எனக்கு புரியலையே. ஏய் இன்ஸ்பெக்டர், அவனை போய் சின்னையான்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருமா. நான் சீஃப் மினிஸ்டர் சார் கிட்ட செக்யூரிட்டியா இருந்தப்ப இவர் அங்க பாத்திருக்கேன். இது நவீனோட பிரதர் இன் லா தானே? பெரிய பணக்கார குடும்பத்தோட மருமக தான் வைஃபோட பர்த்டே பார்ட்டில வெயிட்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. அடடா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு பாரு. சபாஷ். அவன் வைஃபுக்கு கிஃப்ட் கொடுக்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவான் போல. வாங்க ப்ரோ. இப்போ நான் காட்டுற உண்மையான வேடிக்கை என்ன? ஷூர். ஏ வெயிட்டர். எஸ் சார். இங்க வா. ஷூ அழுக்க. என்ன பார்க்குற? க்ளீன் பண்ணு. வீட்டோடு மாப்பிள்ளையான தீபக் ஒன்றும் பேசாமல் நவீனின் ஷூவை சுத்தம் செய்ய தொடங்கினார். அங்கு கூடியிருந்த அனைவரும் அதை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர். இதை பார்த்த ஷர்மிளா அவமானம் தாங்காமல் தலைகுனிந்து நின்றாள். நவீனின் ஷூ மின்னிய பிறகு தீபக் அமைதியாக சொன்னான், முடிஞ்சது சார். குட். திருத்தணியின் மிக பெரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஷர்மிளாவின் தாத்தா ஏதோ ஒரு மர்ம காரணத்துக்காக அவளை மிகவும் ஏழை மற்றும் ஆதரவற்றவனான தீபக்கிற்கு திருமணம் செய்து வைத்திருந்தார். ஷர்மிளா திருமணத்தை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மாமனார் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழும் தீபக்கின் மரியாதை வீட்டின் வேலைக்காரர்களை விடவும் கேவலமாக இருந்தது. உனக்கு என்னதான் ப்ராப்ளம் தீபக்? இன்னும் எவ்வளவுதான் என்ன அவமானப்படுத்துவ? ஷர்மிளா, என்னோட பர்த்டே பார்ட்டில இப்படி வெயிட்டர் மாதிரி யாராவது வருவாங்களா? என்னோட பர்த்டே பார்ட்டில என்னையே நீ கோமாளி ஆக்கிட்ட. நான் என்ன பண்றது? எல்லாரையும் கவனிச்சுக்க சொல்லி உங்க அம்மா தான் சொன்னாங்க. யாருக்கு என்ன தகுதி இருக்கும் அததான் அவங்க செய்ய சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நீ மாப்பிள்ள மாதிரி இல்ல, ஒரு வேலைக்கார மாதிரி தான் இருந்திருக்க. இந்த வீட்டோட வேலைக்காரங்க கூட உன்னை விட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. என்னோட தாத்தா உன்கிட்ட என்ன பார்த்தாருன்னே எனக்கு தெரியல. எப்படியோ கட்டாயப்படுத்தி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. தேங்க்யூ. ப்ளீஸ் தண்ணி குடி. ப்ளீஸ் கூல் டவுன். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போதே தீபக்கிற்கு ஒரு அழைப்பு வந்தது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவனது முகத்தில் ஒருவித அமைதி நிலவியது. அவன் சாமர்த்தியமான முறையில் ஷர்மிளாவை சமாதானப்படுத்தி விட்டு எந்த சலசலப்பும் இன்றி அந்த பார்ட்டியை விட்டு வெளியேறினார். தீபக்கின் இந்த மாற்றத்தைக் கண்டு ஷர்மிளா ஆச்சரியத்தில் உறைந்தாள். அவன் இரவு திரும்பி வந்ததும் நேராக அவர்கள் வீட்டின் பெட்ரூமுக்கு சென்றான். உனக்கு வெக்கமா இல்ல? நேரா பெட்ரூம்குள்ள வர இடியட். முதல்ல இங்கிருந்து வெளியே போ. நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் ஏன் வைக்கப்படணும்? மத்தவங்களுக்கு ட்ரிங்க் சர்வ் பண்ணும்போது நீயும் கொஞ்சம் குடிச்சிட்டியா என்ன? இங்க பாரு, உன்ன மாதிரி முட்டாள் எல்லாம் என்னோட ஹஸ்பண்டா இருக்க முடியாது. ஊருக்குள்ள வேணா நீ நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா அந்த ரூம்குள்ள இல்ல. சரி, இந்த ராத்திரியில எங்க போயிட்டு வர? ஆக்சுவலி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா நீ ஏன் ஆச்சரியப்படுவ? ப்ளீஸ், எதுவும் வேண்டாம். நீ யூஸ்வலா கொடுக்கற அந்த பொட்டு சீப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்காக யாரு கீழே வருவாங்க? ஒரு தடவை வந்து பாரு. நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா நீ கண்டிப்பா ஆச்சரியப்படுவேன். ப்ளீஸ் வா.
தீபக்கின் பேச்சை கேட்டு ஷர்மிளா ஆச்சரியப்பட்டாள். ஷர்மிளா, ப்ளீஸ் வா, உன்னோட கிஃப்ட் ஒரு தடவை வந்து பாரு. வரேன் போ. தீபக் ஷர்மிளாவின் கையை பிடித்து அவளுக்காக கொண்டு வந்த கிஃப்ட் இருக்கும் பக்கம் அழைத்துச் சென்றான். ஷர்மிளாவின் பார்வை அந்த கிஃப்டின் மீது பட்டதும் அவளுக்கு மூச்சே நின்று விட்டது. அந்த இரவின் இருளில் மின்னிய ஒரு புதிய விலையுயர்ந்த காரை பார்த்து அவளால் ஒரு நொடி கூட தன் கண்களை நம்ப முடியவில்லை. இது இம்போர்ட்டட் காராச்சே. இந்த கார் இந்தியால ஒரு சில பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதோட விலை 50 கோடி இருக்கும். நேத்து தான் நான் இதை பத்தி நியூஸ்ல பார்த்தேன். தீபக், நீ யாரையாவது ஏமாத்திட்டியா? இல்லனா நம்மளோட கம்பெனில ஏதாவது ஸ்கேம் பண்ணிட்டியா? ஒழுங்கா உண்மை சொல்லு. தீபக் உண்மையிலேயே திருடி விட்டானா அல்லது வேறு எதுவும் உண்மை இருக்கிறதா? தீபக்கை அழைத்தது யார்? தீபக் இப்போது அந்த உண்மையை சொல்ல விரும்பினாலும் அவனால் ஷர்மிளாவிடம் அதை சொல்ல முடியாது. அது ஆக்சுவலி இந்த காரை என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? உனக்காக இவ்வளவு கூட நான் செய்ய மாட்டேனா என்ன? உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் ஒரு டிரைவ் போலாமா? டிரைவர், மை ஃபுட். நீ இவ்ளோ கேவலமா போயிட்டியா தீபக்? நீ முன்னாடி 50 ரூபாய்க்கு gift வாங்கினாலும் அத உன் சொந்த காசுல நீ வாங்கிட்டு வந்த. ஆனா இப்போ இந்த காஸ்ட்லியான காரை உனக்கு யாரு கொடுத்தாங்க? எங்க இருந்து இந்த காரை கொண்டு வந்து அங்கே கொண்டு போயிடு. இதுதான் ஷர்மிளாவை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சான்ஸ். இந்த சான்ஸ் எனக்கு தான், தீபக் இல்ல. உண்மையில் ஷர்மிளாவின் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அவளது தாத்தா இறந்து விட்டார். சதாசிவம் குடும்பத்தின் தலைவர் அவளது பாட்டி காயத்ரி தேவி. பாட்டி தீபக்கை தங்கள் சதாசிவம் குடும்பத்திற்கே ஒரு களங்கம் என்று நினைத்தாள். தீபக்கை திருமணம் செய்ததால் ஷர்மிளா மீதும் அவளுக்கு கோபம் இருந்தது. இந்த வாய்ப்பை நவீன் மற்றும் கார்த்திகா பயன்படுத்திக் கொள்ள நினைத்தனர். நாளைக்கு மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் ஷர்மிளாவோட மானம் கப்பல் ஏறப்போகுது. நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள போலீஸா? ஷர்மிளாங்கிறது யாரு? அவங்கள உடனே கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டரின் வாயிலிருந்து ஷர்மிளாவின் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி கோபத்தில் சிவந்தாள். ஷர்மிளா! பாட்டியின் குரலை கேட்டு ஷர்மிளா ஓடி வந்தாள். அங்கு போலீஸை பார்த்து அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இவ்ளோ காலையில இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? மேடம், இந்த வீட்டுக்கு ஒரு திருட்டு இம்போர்ட்டட் கார் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் நேற்று இரவு தீபக் கொண்டு வந்த காரை பற்றி தான் பேசுகிறார் என்று ஷர்மிளா புரிந்து கொண்டாள். கார் வந்தது, ஆனா அது என்னோட ஹஸ்பண்ட் தீபக் கொண்டு வந்தது. அந்த காரோட விலை 50 கோடிக்கும் அதிகமா இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அந்த கேவலமான ஒத்த பைசாக்கு பிரோஜனம் இல்லாத வீட்டோட மாப்பிள திருடவும் ஆரம்பிச்சிட்டானா? நீங்க 2 பேரும் சேர்ந்து சதாசிவம் குடும்பத்தோட மானத்தைய ஒட்டுமொத்தமா வாங்கிட்டீங்க. இன்ஸ்பெக்டர், இவன் புருஷ படிப்பறிவே இல்லாதவன், ஒரு வேலைக்கு கூட போக மாட்டான். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த வேலை இல்லாத முட்டாள் கிட்ட 50 கோடி ரூபாய் கார் எப்படி வந்தது? அது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. என்ன சொன்ன? கடனாவா? அப்படியே இருந்தாலும் இந்த உதவாக்கரையோட 50 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட் யாரு? சரி, அப்படியே இருந்தாலும் இவ்ளோ காஸ்ட்லியான காரை யாராவது ஓசியில கொடுப்பாங்களா? அப்போ இந்த ஒத்த பைசாக்கு பிரோஜனம் இல்லாதவனுக்கு 50 கோடி ரூபாய் வர்த்துள்ள காரை கடனா கொடுத்தவனோட பேரை சொல்லு. பாட்டியின் இந்த பேச்சை கேட்டு ஷர்மிளாவுக்கு தலை சுற்றியது. தீபக் கண்டிப்பாக ஏதோ குழப்பம் செய்திருக்கிறான் என்று அவள் புரிந்து கொண்டாள். இன்று வரை ஷர்மிளா யாரிடமும் இவ்வளவு அவமானப்பட்டதில்லை. அவன் பேரு, அந்த ஃப்ரெண்டோட பேரு என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப சரி, உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. போய் தேடி அவனை கூட்டிட்டு வா. இதை பார்த்து ஷர்மிளா மிகவும் பதற்றம் அடைந்தாள். இங்கேயும் காண பாட்டிமா. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு என்னவோ இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திருட்டு வேலையை செஞ்சிருக்காங்களோன்னு தோணுது. சதாசிவம் குடும்பத்தோட பேருக்கே இவ ஒரு பெரிய களங்கம். இன்ஸ்பெக்டர், இவளை கூட்டிட்டு போங்க. இவளோட பிச்சைக்கார புருஷன் இங்க வந்ததும் நானே அவனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வரேன். கான்ஸ்டபிள், இவங்களை கூட்டிட்டு வாங்க.
இல்ல பாட்டி ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல. நான் திருடி இல்ல. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. ஷர்மிளாவின் இந்த நிலையை பார்த்து நவீனும் கார்த்திகாவும் சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து இதெல்லாம் அவர்கள் செய்த வேலைதான் என்று ஷர்மிளா புரிந்து கொண்டார். ஆனால் அவர்களை விட தீபக் மீதுதான் அவளுக்கு கோபம் அதிகமாக வந்தது. மேம் தாத்தாவோட கண்டிஷன் என்னவா இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா நான் தீபக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அப்போது ஒரு கான்ஸ்டபிள் தன் கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்தார். அதை பார்த்து அவர் முகம் வெளிரி போனது. அவர் உடனடியாக இன்ஸ்பெக்டரிடம் ஓடிச் சென்று அவர் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வேகமாக கம்ப்யூட்டரை நோக்கி நடந்தார். கம்ப்யூட்டரில் அதை பார்த்ததும் அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. அட கடவுளே, நாம மாட்டிக்கிட்டோம். இது சேதுபதி அரச குடும்பத்தோட கார். இத மேலதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணு போ. நீ உன்னோட கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க. சேதுபதி அரச குடும்பத்திற்கு அனைத்து இடங்களிலும் மிகுந்த மரியாதையும் செல்வாக்கும் இருந்தது. அவர்கள் பெயரை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு வியர்த்து கொட்டியது. சேதுபதி குடும்பம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. சதாசிவம் குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதே சமயம் தீபக் வீட்டிற்கு திரும்பிய போது ஷர்மிளா வீட்டில் இல்லாதது அவனுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. இந்த ஷர்மிளா எங்க போயிட்டா? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல டிராப் பண்ணவும் சொல்லல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்க தான் போயிருப்பா? இந்த குழப்பத்திற்கு இடையில் நவீன் ஒரு வித்தியாசமான ஸ்டைலிலும் வினோதமான சிரிப்புடனும் அங்கு வந்தான். அவனது கண்கள் ஒரு வேட்டைக்காரன் தன் இலக்கை தெரிந்து கொண்டது போல நேராக தீபக் மீது நிலைத்திருந்தது. அட தீபக், என்னாச்சு? ஷர்மிளாவிய தேடிட்டு இருக்க, ஆனா அவளதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. போலீஸ்? என்ன காரணத்துக்காக? உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக. பாவம் ஷர்மிளா. உண்மையை சொல்லி என்ன காரணத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணாங்க? நேற்று நைட் கொண்டு வந்த கார் இருக்குல்ல, அதை திருடின குற்றத்துக்காக. நேற்று நைட் நான் பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இவ்வளோ காஸ்ட்லியான கார் எப்படி வந்தது? அதனால தான் நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் காலையில் சீக்கிரமாக வந்து ஷர்மிளாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீங்க எல்லாரும் என்ன கேவலப்படுத்துற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். ஆனா என் ஒய்ஃப் அசைண்டுனா நான் அதை பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். பொறுத்திருந்து பாரு, நான் இந்த சதாசிவம் குடும்பத்தை என்ன பண்ண போறேன். ஏய் திருட்டு பயலே, நவீன், நீ ஏன் அவன் பேசுறத கேட்டுட்டு இருக்க? இவனை பிடிச்ச ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. இவன் நம்ம குடும்பத்தையே ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கான். ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க. ஷர்மிளாவுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்க எல்லாருக்கும் கூட தெரியணும்ல. பாட்டி நவீன் மற்றும் கார்த்திகாவை அழைத்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றார். அங்கே பல திடுக்கிடும் உண்மைகளும் அதிர்ச்சியும் அவர்களுக்காக காத்திருந்தன. அட கடவுளே, சீக்கிரம் இந்த மேடத்தை இங்கிருந்து அனுப்புங்க. அட கடவுளே, அந்த அக்கா தம்பி அப்புறம் அந்த பாட்டியோட பேச்சை கேட்டு நாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. இப்ப சீஃப் மினிஸ்டர் சார் தான் போன் பண்ணாரு. ஷர்மிளா மேடம் அரெஸ்ட் பண்ணதுக்காக நம்ம எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஷர்மிளா மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மேடம், நீங்க சீஃப் மினிஸ்டர் சார் கிட்ட பேசி எங்க வேலையை காப்பாத்துங்க மேடம். இல்லனா எங்க குடும்பம்லாம் நடுத்தருவுக்கு வந்துரும். மேடம், எங்களை மன்னிச்சிருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஆனா நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? எனக்கு எந்த சீஃப் மினிஸ்டரையும் தெரியாது. இல்ல மேடம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும். சீஃப் மினிஸ்டர் சாரே சொன்னாரு, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு அவர் சொன்னாரு மேடம். மேடம், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் மேடம். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ், என்ன நானே அடிச்சுக்கிறேன் மேடம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே நவீன் தீபக்குடன் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டார். அவர்களுடன் பாட்டியும் இருந்தார். இங்க என்ன நடக்குது? அட இன்ஸ்பெக்டர், நான் அந்த திருட்டு மாப்பிளைய புடிச்சு வந்திருக்கேன், பாருங்க. இன்ஸ்பெக்டரின் பார்வை தீபக் மீது பட்டதும் அவர் திகைத்து போய் தீபக் முன் சென்று மண்டியிட்டார். சின்னையா நீங்களா? ஐயா, நீங்க எப்படி இங்க? எனக்கு புரியலையே. ஏய் இன்ஸ்பெக்டர், அவனை போய் சின்னையான்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருமா. நான் சீஃப் மினிஸ்டர் சார் கிட்ட செக்யூரிட்டியா இருந்தப்ப
இவர் அங்க பாத்திருக்கேன். பிறகு இன்ஸ்பெக்டர் தீபக்கை பற்றி சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர். தீபக்கின் உண்மையான ரகசியத்தை கேட்டபோது முழு போலீஸ் ஸ்டேஷனின் மொத்த காட்சியுமே தலைகீழானது. ஒரு நொடியில் துப்பாக்கி சத்தம் கேட்ட இடத்தில் அனைவரும் தீபக்கின் காலில் விழுந்து கெஞ்சினர். இத்தனை வருஷங்களா இவ்ளோ பெரிய ஆளு சாதாரண ஆள் மாதிரி ஏன் வாழ்ந்தாரு? என் ஹஸ்பண்ட் ஒரு கோடீஸ்வரன்னு தெரியாம அவரை திருடன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டேன். எந்த ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டு வேலை வாங்கினோ, துணி துவைக்க வச்சனோ, செருப்பை எடுக்க வச்சனோ, யார உதவாக்கறேன் காசு இல்லாதவன், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு நினைச்சனோ, அவனோட உண்மையான அந்தஸ்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் உலகமே ஆடி போயிருச்சு. 15,000 சம்பாதிக்கிறவனை பார்த்து சிட்டி போலீஸ் கமிஷனரை ஏன் சல்யூட் அடிக்கிறாரு? ஒரு நல்ல சட்டை வாங்க கூட காசு இல்லாதவன் எப்படி பல கோடி மதிப்புள்ள இந்த வைரத்தை வாங்கினா? தெரிஞ்சுக்கணும்னா எங்க கதையை கேளுங்க. ராயல் வாரிசு. தன் பட்டு போன்ற மேனியில் சவுக்கால் அடித்துக் கொண்டிருந்தாள் அந்த அழகான இளம் பெண். தன் கணவனுக்கு தான் செய்த கொடுமைகளுக்கு பரிகாரமாக அவள் இதை செய்தாள். அவளது கணவனை அந்த அளவுக்கு டார்ச்சர் செய்திருக்கிறாள் அவள். வீட்டை துடைக்க வைப்பது, துணி துவைக்க வைப்பது, செருப்பை துடைத்து எடுத்து வர சொல்வது என்று கட்டிய கணவனை வேலைக்காரனாக விட கேவலமாக நடத்தினாள் அவள். ஆனால் அவன் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசு என்பது அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. விலை மதிக்கவே முடியாத அபூர்வமான வைரத்தை ஒரே ஒரு போன் காலில் வாங்க முடிந்த அவனை பார்த்து உயர் அதிகாரிகளை சல்யூட் அடிக்கிறார்கள். அப்பேற்பட்டவன் அவள் காலடியில் அவளது அன்புக்காக ஏங்கி கிடக்கிறான். கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தீபக் மீது வீசி அடிக்கிறாள் ஷர்மிளா. ஏய், என்ன பண்ற? எதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? ஆமா, எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, என் பாட்டி பர்த்டே பார்ட்டிக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலன்னு வை, உன்னை இந்த கத்தியாலேயே குத்தி துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டுருவேன் என்று அவனை எச்சரித்தவள் தன் கையில் இருந்த கத்தியை அவன் மீது குறிபார்த்து வீசுகிறாள். நல்ல வேளையாக கத்தி தீபக் மீது படவில்லை. நீ கவலைப்படாத ஷர்மி, நான் என் தலையை அடமான வச்சாவது நீ கேட்ட மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட வாங்கிட்டு வரேன். ஐ ப்ராமிஸ். எக்ஸாக்ட்லி. பட் மிஸ் ஆயிடுச்சுன்னு வை, இத அப்படியே உள்ள இறக்கிடுவேன். புரிஞ்சுதா? மிஸ் ஆகாதுமா? பெட்டர். கத்தியை அவன் கையில் திணித்துவிட்டு ஸ்டைலாக நடந்து போகிறாள் ஷர்மிளா. பிரபல தொழிலதிபரும் ஷர்மிளாவின் பாட்டியுமான காயத்ரி தேவியின் பிறந்தநாள் விழாவுக்கு பிரபல தொழிலதிபர்களும் தமிழகத்தின் பெரிய பெரிய விவிஐபிகளும் வருவார்கள். அவர்கள் முன்னால் தானும் காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்து தன் பாட்டியை அசத்த வேண்டும் என்றுதான் அப்படி சொன்னாள் ஷர்மிளா. ஆனால் அவனது சொந்த திருமணத்திற்கே காரில் வர பணம் இல்லாமல் சைக்கிளில் வந்தவன் தான் தீபக். அன்று ஷர்மிளா தீபக் கல்யாணத்திற்கு வந்திருந்தவர்கள் இப்போதும் அதை சொல்லி கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷர்மிளாவின் தாத்தா மட்டும் கட்டாயப்படுத்தவில்லை என்றால் இப்படி ஒருத்தனை ஷர்மிளா நிச்சயமாக திருமணம் செய்து கொண்டிருக்க மாட்டாள். அவனால் ஷர்மிளா சொன்னது போல 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்க முடியுமா? ஷர்மிளா கேட்ட 5 லட்சம் ரூபாய் கிஃப்டை பற்றி யோசித்தபடி சைக்கிளில் போய் கொண்டிருந்த தீபக்கை அங்கே வந்த போலீஸ் ஜீப் மடக்கி நிறுத்துகிறது. ஜீப்பில் இருந்து இறங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தீபக்கை அரசு செய்யும்படி சொல்லுகிறார். கான்ஸ்டபிள், இந்த திருடனை அரெஸ்ட் பண்ணுங்க. திருடனா? யார் திருடன்? நான் எதையும் திருடல, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியே தீபக்கின் வயிற்றில் ஓங்கி குத்துகிறார் இன்ஸ்பெக்டர். வலியில் துடிக்கிறான் தீபக். அப்போது போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கி வருகிறான் ஜுவல்லரி ஷாப் செக்யூரிட்டி. சார், இவன் தான் சார் நான் சொன்ன திருடன். இவன் கண்டிப்பா திருடன் தான் சார். அன்று காலையில் காயத்ரி தேவிக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் என்ற யோசனையுடன் அந்த நகை கடைக்கு போயிருந்தான் தீபக். கடையில் விலையுயர்ந்த தங்க மற்றும் வைர நகைகளை டிஸ்பிளேவில் வைத்திருந்தார்கள். அவைகளை பார்வையிட்டபடி நின்று கொண்டிருந்த தீபக்கை பின்னால் இருந்து எட்டி உதைத்தான் அந்த நகை கடை செக்யூரிட்டி. கீழே விழுந்த தீபக் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்க்கிறான். ஏண்டா திருட்டு பையில, பட்ட பகல்லே திருடலான்னு பாத்தியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏமாளின்னு நினைச்சியா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் திருட வரல, வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ நகை வாங்க வந்தியா? மரியாதையா வெளியே போயிடு. இன்ஸ்பெக்டர் சொன்னா கேளுங்க, நான் திருடன் இல்ல. அப்படியா? உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிறபடி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். கான்ஸ்டபிள், இவனை எழுதிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த செக்யூரிட்டி பேச்ச கேட்டு தப்பான ஆளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. நான் திருடன் இல்ல. தப்பு பண்ணாத என்ன எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்ன போக விடுங்க. தீபக் எவ்வளவு சொல்லியும் இன்ஸ்பெக்டர் காதில் வாங்கவில்லை. தீபக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வருகிறார்கள். ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அடி வாங்கி சாக வேண்டானா ஒழுங்கா உள்ள போய் உட்காரு. நான் உன்னை அப்புறம் வந்து விசாரிக்கிறேன். சார், நான் எந்த தப்பு செய்யல. நான் பிசினஸ்மேன் சதாசிவத்தோட ஃபேமிலியை சேர்ந்தவன். அவரோட பேத்தி ஷர்மிளாவோட ஹஸ்பண்ட் என்று தீபக் சொல்ல இன்ஸ்பெக்டர் சத்தமாக சிரித்தார். அப்படியா? நீ ஷர்மிளா மேடத்தோட புருஷனா? என்னடா கதை விடுறியா? உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க நிலைமை கேவலமா போயிடுச்சா என்று கிண்டல் துணியில் கேட்ட இன்ஸ்பெக்டர் அவனை லாக்அப்பில் போட சொல்கிறார். என்ன பண்றீங்க நீங்க? நான் சொல்றது புரியலையா? நீங்க என் வைஃப் ஷர்மிளாக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அப்ப தெரியும். தீபக்கை லாக்அப்பில் அடைக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாவுக்கு கால் செய்கிறார். மேடம், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நகை கடையில திருட ட்ரை பண்ண ஒரு சஸ்பெக்ட அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவன் என்னடானா உங்க ஹஸ்பண்ட்னு சொல்றான். நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்ட ஷர்மிளாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
வந்தது. 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி வர சொன்னதுக்காக தீபக் திருட்டு வரை போவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. திருட ட்ரை பண்ணானா? சாரி ஆபீசர், எந்த திருட்டு பயலுக்காகவும் நான் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர முடியாது. எனக்கு அப்படி எந்த ஹஸ்பண்டும் இல்ல என்று சொல்லி சட்டென போனை கட் செய்தாள் ஷர்மிளா. எல்லாம் தாத்தா வேலை. இப்படி ஒரு திருடனை என் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. தீபக் தன்னிடம் பொய் சொன்னதாக நினைத்த இன்ஸ்பெக்டர் லத்தி எடுத்துக்கொண்டு கோபமாக லாக்கப்புக்குள் போகிறார். தீபக் புரியாமல் பார்க்க லத்தியை வைத்து தீபக்கின் வயிற்றில் வேகமாக குத்துகிறார். தீபக் வலியை பொறுத்துக் கொண்டு பார்க்கிறான். பொய்யா சொல்ற? மீண்டும் அடிப்பதற்காக லத்தியை ஓங்கிய இன்ஸ்பெக்டரை ஒரு குரல் தடுக்கிறது. என்ற குரல் கேட்டு திரும்பினார் இன்ஸ்பெக்டர். அங்கு டிஎஸ்பி நின்று கொண்டிருந்தார். டிஎஸ்பியை பார்த்ததும் விரைப்பாக சல்யூட் அடித்தார் இன்ஸ்பெக்டர். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டா யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்ட டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரை விலக்கிவிட்டு நேராக லாக்கப்புக்குள் சென்று தீபக் முன்பு பவ்யமாக நின்றார். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்கிறார். சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு திருட்டு பையன் சார். சதாசிவம் சார் ஃபேமிலின்னு வர போய் சொன்னான். இவன் சொன்ன மாதிரி ஷர்மிளா மேடத்துக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க இவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின சஸ்பென்ஷன் இல்ல, நேரா டிஸ்மிஸல் பண்ணிடுவேன். இவரை யாருன்னு நினைச்ச? சதாசிவம் ஃபேமிலி மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோடீஸ்வர ஃபேமிலியை சேர்த்தாலும் இவர் கால் தூசுக்கு கூட வர மாட்டாங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பாரு என்று சொல்லிக்கொண்டே தன் மொபைலை எடுத்து வெளிநாட்டு வெப்சைட்டில் தீபக் பற்றி வந்திருந்த ஆர்டிகளை காட்ட அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு வியர்த்து போனது. சட்டென தீபக் முன்பு மண்டியிட்டார் இன்ஸ்பெக்டர். சார், பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அந்த செக்யூரிட்டி சொன்னதை நம்பி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று கெஞ்சிய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியிடம் திரும்பி, சார் நீங்க சொல்லுங்க சார் என்று கெஞ்சலாக கேட்க டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்காக கெஞ்சுகிறார். சார் மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஓகே, ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். நான் யாரு, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இது எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் வைஃபுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்ல மாட்டோம் சார். அடுத்த நொடி இன்ஸ்பெக்டர் லாக்அப் கதவை பணிவாக திறந்துவிட கம்பீரமாக வெளியே போகிறான் தீபக். அவனுக்கு பின்னால் டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் பணிவாக வருகிறார்கள். தீபக் வெளியே வந்ததும் அவன் முன்னால் ஒரு ஆடம்பர கார் வந்து நிற்க காரில் இருந்து அந்த நகைக்கடை உரிமையாளர் இறங்கி வருகிறார். அவர் கையில் ஒரு அபூர்வமான உடன் ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கிறது. நேராக தீபக்கிடம் வந்த நகைக்கடை உரிமையாளர் அந்த உடன் ஜுவல்லரி பாக்ஸை பணிவாக அவனிடம் கொடுத்துவிட்டு போகிறார். அன்று மாலை காயத்ரி தேவியின் பர்த்டே பார்ட்டி ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. முக்கிய அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் குடும்பத்துடன் வந்து காயத்ரி தேவிக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துவிட்டு போகிறார்கள். அப்போது அங்கே வருகிறான் தீபக். அவன் கையில் அந்த உடன் ஜுவல்லரி பாக்ஸ் இருந்தது. அவனை பார்த்த ஷர்மிளா அதிர்ச்சி அடைந்தாள். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் என்று நினைத்தவள் அவனிடம் வருகிறாள். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஷர்மி. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மை தெரிஞ்சதும் அவங்களே என்ன போக சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்ன திருடன்னு நினைச்சிட்டே இல்ல? சரி சரி, டிராமா பண்ணாத என்றவள் அவன் கையில் இருந்த கிஃப்டை பார்த்ததும் மீண்டும் எரிச்சல் அடைந்தாள். உன்கிட்ட இந்த மாதிரி சீப்பான கிஃப்ட் வாங்கிட்டு வராதன்னு சொன்னனா இல்லையா? பேக்கிங்கே கேவலமா இருக்கு. பேக்கிங்ல என்ன இருக்கு ஷர்மி? உள்ள இருக்கிறது தானே முக்கியம். உள்ள ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சிருக்கேன். உன் பாட்டிக்கு நிச்சயமா பிடிக்கும். உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. இது கொண்டு போய் யாருக்கும் தெரியாம கிஃப்டோட கிஃப்டா மறைச்சு வச்சிடு. நாம கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலன்னு பாட்டி நினைக்கட்டும் என்று வெறுப்பாக சொன்னவள். ஒரு கோடீஸ்வர ஃபேமிலில நடக்கிற பார்ட்டிக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொண்டு வரணும்னு கூட உனக்கு தெரியல என்று சொல்ல அவளை பார்த்து அப்பாவியாக புன்னகைக்கிறான் தீபக். ஷாலாய் என்று கேட்க, கொண்டு போய் வை போ என்று விரட்டுகிறாள். காயத்ரி தேவிக்கு ஒரு பெண் கிஃப்ட் கொடுக்கிறாள். தேங்க்யூ டியர். தீபக் யாரும் பார்க்காத போது தான் கொண்டு வந்த கிஃப்டை வைத்து விட்டு போகிறான். அப்போது கருப்பு கலரில் லக்ஸூரியஸ் உடை அணிந்த ஒரு கவர்ச்சி புயல் கால் முளைத்து நடந்து வருவது போல ஸ்டைலாக நடந்து வருகிறாள். ஷர்மிளாவின் கசின் சிஸ்டர் கார்த்திகா. மொத்த விருந்தினர்களும் அவர்களை பிரமித்து போய் பார்க்கிறார்கள். பாட்டியிடம் வந்த கார்த்திகா அட்ராக்டிவான ஒரு நகைப்பெட்டியை பாட்டியிடம் நீட்டுகிறாள். ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். கார்த்திகா கிஃப்டை பிரிக்க சொல்ல காயத்ரி தேவி கிஃப்ட் பார்சலை பிரிக்கிறார். வந்திருந்த மொத்த கெஸ்டும் கார்த்திகா கொடுத்த கிஃப்ட் என்னவாக இருக்கும் என்று ஆர்வமாக பார்க்கிறார்கள். அதை வாங்கி திறந்து பார்த்த காயத்ரி தேவி ஆச்சரியத்தில் வாயை பிளக்கிறாள். அதில் விலையுயர்ந்த வைரங்களை வரிசையாக கோர்த்த ஒரு டைமண்ட் பெண்டன்ட் இருந்தது. டைமண்ட் பெண்டன்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இட்ஸ் வெரி நைஸ். இன்னைக்கு வந்த கிஃப்ட்லயே இதுதான் பெஸ்ட் என்று சொன்னபடி பாட்டி ஷர்மிளாவை கேவலமாக பார்க்கிறார். ஷர்மிளாவுக்கு ரொம்பவும் அவமானமாக இருந்தது. கார்த்திகா கொடுத்தது போல
பாட்டிக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்க முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டாள் அவள். அப்போது சிரித்துக்கொண்டே அங்கே வருகிறான் தீபக். டைமண்ட் பெண்டன்ட் ஒரிஜினல் தானா? 100%. ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகம்லாம் இல்ல, இது எல்லாமே ஃபேக். இது மொத்தமா 1 லட்சம் கூட தேராது. உனக்கு டைமண்ட பத்தி என்ன தெரியும் தீபக்? சாம்பார்ல என்ன காய் போடுறதுன்னு வேணும்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வேற ஏரியா. காயத்ரி தேவியால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பார்ட்டியில பிரச்சனை பண்றதுக்குனே வந்தியா? டைமண்ட பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியாதுனே வெச்சுக்குவோம். ஆனா டைமண்ட் பத்தி நல்லா தெரிஞ்ச டைமண்ட் ஜுவல்லரி ஓனர் சந்தீப் லால் இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட இது ஒரிஜினலா இல்ல வெறும் கண்ணாடியான்னு பார்க்க சொல்லுங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அப்ப தெரியும். சந்தீப் லால் என்று சத்தமாக அழைக்கிறார் காயத்ரி தேவி. சந்தீப் லால் அங்கே வர அவரிடம் கார்த்திகா கொடுத்த டைமண்ட் பெண்டன்ட்டை கொடுக்கிறார் அவர். கார்த்திகா டென்ஷனுடன் பார்க்கிறாள். தீபக் புன்னகையுடன் கவனித்துக் கொண்டிருக்க அந்த டைமண்ட் பெண்டன்ட்டை கவனமாக பரிசோதிக்கிறார் சந்தீப் லால். இந்த பெண்டன்ட்ல இருக்கிற டைமண்ட் எதுவும் ஒரிஜினல் மாதிரி தெரியல மேம் சாப். சந்தீப் லால் சொன்னதை கேட்டு அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்க கார்த்திகா அவமானத்துடன் தலைகுனிந்து நிற்கிறாள். உண்மையான அன்பை காட்டுறதுக்கும் யார் நம்ம மேல உண்மையான அன்பை வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் பணமோ இல்ல காஸ்ட்லியான நகையோ தேவையில்லை. சுயநலம் இல்லாத அன்பு மட்டும் இருந்தாலே போதும் என்று சொல்கிறான் தீபக். நீங்க சொன்னீங்கன்னா இதை கடைக்கு அனுப்பி பக்காவை செக் பண்ண சொல்றேன். தேவையில்ல சந்தீப் ஜி, நான் இங்கே செக் பண்ணி சொல்றேன் என்று சொன்ன தீபக் அந்த பெண்டன்ட்டை வாங்கி பார்க்கிறான். எல்லோரும் ஒரு விதமான ஆர்வத்துடன் பார்க்க கார்த்திகா பதட்டமாக இருக்கிறாள். யாரும் எதிர்பார்க்காதபடி சட்டென்று அந்த பெண்டன்ட்டை தரையில் போட்ட தீபக் அதை தன் ஷூ காலால் மிதித்து தேய்க்கிறான். அனைவரும் அதிர்ச்சியில் திகைத்து நிற்க அந்த டைமண்ட் பெண்டன்ட் தீபக்கின் காலடியில் நொறுங்கி பொடி பொடியாகிறது. உங்க பெண்டன்ட் டைமண்ட் இல்ல, வெறும் கண்ணாடி. அதான் நொறுங்கிடுச்சு. அவமானத்தில் பேச முடியாமல் கார்த்திகா நிற்க ஆத்திரத்துடன் தீபக்கின் கணத்தில் ஓங்கி அறைகிறார் காயத்ரி தேவி. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா என் பேத்தியை எல்லார் முன்னாடியே இப்படி அவமானப்படுத்துவேன்? எவ்வளவு பேசுறியே? நீ என்னடா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எடு உன் கிஃப்ட் எடு. உன் கேவலமான கிஃப்ட் என்னன்னு இங்க வந்திருக்கிற எல்லாரும் பார்க்கட்டும். தான் கொண்டு வந்த கிஃப்ட் பேக்கை எடுத்து காயத்ரி தேவியின் கையில் வைத்த தீபக் எல்லோரும் கேட்க சவால் விடுவது போல சொல்கிறான். எல்லாரும் நல்லா கேளுங்க. நீங்க எல்லாரும் மனுஷனை விட பணத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் மனுஷனை மதிக்க மாட்டீங்க. ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தா மட்டும் போதும், வேற எந்த குவாலிட்டி தேவையில்லை. அவனுக்கு கும்பிடு போட்டு கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க காயத்ரி தேவி அம்மையார் அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் மேல. அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்தாலும் ஈடு வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்திருக்கேன். அதை பிரிச்சு பார்த்தா நீங்க எல்லாம் கேவலமா நினைக்கிற இந்த தீபக் யாருன்னு தெரியும் என்றவன் ஆவேசத்துடன் அங்கிருந்து போகிறான். எல்லோரும் வாய் பேச முடியாமல் அதிர்ச்சியுடன் நிற்கிறார்கள். ஷர்மிளாவுக்கு தீபக்கின் எந்த ஆவேச முகம் புதிதாக இருந்தது. தீபக் என்று அழைத்தபடி அவன் பின்னால் போகிறாள். காயத்ரி தேவிக்கு அவன் இப்படி பேசுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. தீபக் அப்படி என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்க போகிறான் என்று நினைத்தவளாக அந்த கிஃப்டை பிரிக்கிறார் காயத்ரி தேவி. உள்ளே இருந்த பொருளை பார்த்த அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திய பழங்காலத்தை சேர்ந்த ஆன்டிக் வுடன் பாக்ஸ். அதிர்ச்சியான காயத்ரி தேவி அந்த பாக்ஸை பிரிக்க அடுத்த நொடி கண்ணை கூச செய்யும் பிரகாசமான ஒளியுடன் விலை மதிக்கவே முடியாத அபூர்வ வைரம். அதிலிருந்து வந்து கொண்டிருந்த ஜாஜ்வல்யமான ஒளி அங்கே இருந்தவர்களை பிரமிக்க வைக்கிறது. இது சாதாரணமானது, விலைக்கு வாங்க முடியாத, விலையே நிர்ணயிக்க முடியாத அபூர்வமான பொருள். அப்படின்னா தீபக் நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல என்று புலம்பியவள். தீபக் போகாத நில்லு. நான் பண்ணது தப்புதான். நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் உன்னை அவமானப்படுத்திட்டேன் தீபக். என்ன மன்னிச்சிடு. போகாத தீபக் என்று தவிப்புடன் கதறுகிறாள். யார் இந்த தீபக்? எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தவனுக்கு அந்த விலை மதிக்க முடியாத அபூர்வ வைரம் எப்படி கிடைத்தது? டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரிடம் காட்டிய வெப்சைட்டில் தீபக் பற்றி வந்திருந்த ஆர்டிகிளில் என்ன இருந்தது? மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியே சாதாரணமான ஒருவனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட ரகசியம் என்ன? தீபக் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட காயத்ரி தேவி அடுத்து எடுத்த அதிர்ச்சியான முடிவு என்ன? வெற்றிவேல், வீரவேல் என்று ஓங்கி ஒலித்தது வீர முழக்கம். போர்க்களத்தில் மன்னர் நெடுமாறன் சேதுபதி தன் வாளை கை உயர்த்தி காட்ட சிதறி ஓடியது ஆங்கில படை. சிவகங்கை சீமையின் 8 திக்கும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஆர்ப்பரித்தது. மறுநாள் காளையார் கோவிலில் கொற்றவைக்கு பலி கொடுத்து பூஜை செய்ய சங்கேதம் வந்து ஆவேசமாய் ஆடினார் பூசாரி. அரசரை அழைத்து நிறுத்தியவர், இது தற்காலிக வெற்றிதான் நெடுமாறா. வெள்ள திமிங்கலங்க இன்னும் கூட்டம் கூட்டமா கப்பல் ஏறி வந்து இந்த அகண்ட தேசத்தையே அடிமையாக்க போவது உறுதி. இந்த சீமைக்கு இனி இருண்ட காலம்தான் என்று வாக்கு சொல்ல கைகூப்பி வணங்கி நின்றார் சேதுபதி.
வம்சத்துல பிறக்கும் 4ஆம் தலைமுறை இளவரச முடி துறந்து குலப்பெருமைய உதறி அரண்மனைய விட்டு வெளியேறுவான். அரசனாக பிறந்தவன் ஆண்டிய போல பிச்சைக்காரனா மாறி மரியாதை எழுந்து வாழ்வான். அது ஒரு சோதனை. அதை தாண்டிட்டா அவன்தான் ராஜா. சிவகங்கை சீமையோட வாரிசா இந்த உலகத்தையே காக்க போற காவலனா இருப்பான். இது என் வாக்கு என சலங்கை அதிர ஆடிய பூசாரி மூர்ச்சையாகி விழுந்தார். அவர் சொன்னது போலவே அடுத்த சில வருடங்களில் சேதுபதி மன்னர் பிரிட்டிஷ் படையுடன் மோதி வீர மரணமடைந்தார். காலம் வேகமாக சுழன்றது. அரச வம்சம் ஜமீனாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பொலிவிழந்து இப்போது வைர மாளிகையும் அரச குடும்பத்தின் பெயரும் மட்டுமே மிஞ்சி நிற்கிறது. இப்போது வருடம் 2025. சென்னையில் புதிதாக திறக்கப்பட்டிருந்த ஆன்டிக் ஷாப்பில் இருந்து பதட்டத்துடன் தன் வைஃப் ஷர்மிளாவுக்கு கால் செய்தான் தீபக். ஷர்மி என்று தயக்கத்துடன் சொல்ல, திரும்பவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு மட்டும் சொல்லாத தீபக் என்று கடுப்பான தொனியில் சொன்னாள் ஷர்மிளா. சாரி ஷர்மி, நானும் மாமாவும் இங்க புதுசா ஓபன் பண்ணின ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு வந்திருந்தோம். வந்த இடத்துல தெரியாம ஒரு ஸ்டாச்சு உடைஞ்சிருச்சு. அதுக்கான காசை செட்டில் பண்ணாம எங்களை விட மாட்டேங்கிறாங்க. அதான் உனக்கு கால் பண்ணேன் என்று தீபக் சொன்னான். ஷர்மிளா கோபமாக, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற தீபக்? உன்னால ஒரு நாளாச்சும் நான் சந்தோஷமா இருந்திருக்கனா? தினமும் இப்படி ஏதாச்சும் புது புது பிரச்சனையா கொண்டு வந்தா நான் என்ன பண்றது என்று சொல்லி கடுப்பாக நெற்றியை தேய்த்தவள், எவ்வளவு கொடுக்கணும் என்று கேட்டாள். தீபக் கொஞ்சம் தயக்கத்துடன் 30 லட்சம் என்று சொல்ல அதிர்ச்சியான ஷர்மிளா, வாட், என்ன விளையாடுறியா நீ? தீபக், நீ தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் என்னோட காசுல தாங்கிறது உனக்கு தெரியும்ல. இப்ப இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்க. திடீர்னு 30 லட்சத்தை கேட்டா நான் எங்க போறது? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மட்டும் தெரியுதுல, அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும்னு தெரியாதா? சாரி, இந்த தடவை என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பண்ணுன தப்புக்கு கொஞ்ச நாள் ஜெயில போய் களி தின்னு, அப்பதான் உனக்கு புத்தி வரும் என்று கோபமாக சொல்லியபடி போனை கட் செய்தாள் ஷர்மிளா. தீபக்குக்கு முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே சிலை போல நின்றிருந்தான். தீபக்குக்கும் ஷர்மிளாவுக்கும் திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போது வரைக்கும் அவன் ஷர்மிளாவின் வீட்டில்தான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்து வருகிறான். வீட்டோடு மாப்பிள்ளை என்று சொல்வதற்கு பதிலாக சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரன் என்று சொல்லும் அளவுக்கு தான் வீட்டில் அவனை நடத்தினார்கள். சமையலிலிருந்து பாத்ரூம் கிளீன் செய்வது வரைக்கும் எல்லா வேலைகளையும் தீபக் மட்டும் தான் பார்த்து கொண்டிருந்தான். வீட்டின் மொத்த வருமானமும் ஷர்மிளாவை நம்பி இருந்தது. குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தாள். இப்போது ஷர்மிளா பணம் கிடையாது என்று சொன்னதும் தீபக்கிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஷர்மி, அந்த சிலையை உடைச்சது நான் இல்ல, உங்க அப்பா தான். அது தெரியாம என்ன திட்டிட்டு இருக்க என மனசுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அந்த ஆன்டிக் ஷாப்பின் மேனேஜர் சில செக்யூரிட்டிகளுடன் அவனிடம் வந்து, என்ன மிஸ்டர், 1 மணி நேரம் ஆக போகுது, இன்னமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரலையா? உங்க கூட வந்த அந்த பெரியவரும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிருக்காரு என்று சொல்ல, தீபக் கடுப்பாக, மாமா என்று தனக்குள் சொல்லியபடி பல்லை கடித்து கொண்டான். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இப்போ மணி 2, ஈவினிங் 5 மணிக்குள்ள நான் கேட்ட பணத்தை கொடுத்தாகணும். இல்லனா போலீஸ கூப்பிட்டு அந்த பெரியவர் மேல கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன் என்று கோபமாக சொன்ன மேனேஜர் தனக்கு பின்னால் இருந்த செக்யூரிட்டிஸை பார்த்து, இவங்க 2 பேரையும் கவனமா வாட்ச் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். மேனேஜர் சொன்னதை கேட்டு தீபக் கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட, அப்போது பின்னால் இருந்து அவனுடைய மாமனார் கணேஷ் தீபக்கின் தோளில் கை வைத்தார். திரும்பி அவரை பார்த்த தீபக், அங்கிள் எங்க போனீங்க? பணம் கொடுக்காம அவங்க இங்க இருந்து நம்மள விட மாட்டாங்க. 5 மணிக்குள்ள பணத்தை கொடுக்கலனா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்களாம் என்று சொன்னான். அதை கேட்டு பயந்து போன கணேஷ், தீபக், இந்த வயசுல என்னால ஜெயிலுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட முடியாதுப்பா, ஏதாவது பண்ணு, இல்லனா எனக்கு பதிலா நீதான் ஜெயிலுக்கு போகணும் என்று சொன்னார். அதை கேட்டதும் தீபக் டக்குன்னு நிமிர்ந்து அவரை பார்க்க, என்ன பாக்குற? இந்த 3 வருஷமா உன்னை வீட்டுல உட்கார வச்சு சும்மா சாப்பாடு போட்டு வளர்த்ததுக்கு நன்றி கடனா அதை கூட நீ பண்ண மாட்டியா என்று கணேஷ் கெஞ்சியபடி கேட்டார். அங்கிள், ஜெயிலுக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க அந்த சிலையை உடைச்சத அந்த மேனேஜரே நேர்ல பார்த்தான். அது மட்டும் இல்லாம நீங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணதுல அவன் ரொம்ப கான்ல இருக்கான். கண்டிப்பா அவன் போலீஸ்ல உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் என்று சொன்னான் தீபக். அப்படின்னா சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணு, என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போப்பா என்று கணேஷ் விரக்தியுடன் சொன்னார். அங்கிள்,
அவங்க 30 லட்சம் கேக்குறாங்க. 30 ரூபா கூட இல்லாத என்னால எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும்? என்னோட பாக்கெட் செலவுக்கே ஷர்மிளா தான் பணம் கொடுக்கறா. எனக்கு வேலையும் இல்ல. என்ன நம்பி யார் பணம் கொடுப்பாங்க என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் கணேஷ் கோபமாக முறைத்தபடி, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? ஷர்மிளாவுக்கு ஃபோன் பண்ணு, நான் பேசுறேன் என்று சொன்னார். நான் ஏற்கனவே 2 தடவை ட்ரை பண்ணிட்டேன், அவ கட் பண்றா. உங்க போன்ல இருந்து பண்ணுங்க என்று சொன்னான் தீபக். கணேஷ் தீபக்கை பார்த்து கோபமாக முணுமுணுத்துக் கொண்டே தன்னுடைய போனை எடுத்து ஷர்மிளாவுக்கு டயல் செய்தார். ஆனால் தீபக் தான் தன் அப்பாவின் போனிலிருந்து கால் செய்கிறான் என்று நினைத்த ஷர்மிளா போனை கட் செய்து விட்டாள். கணேஷ் திரும்ப திரும்ப கால் செய்து கொண்டே இருக்க கடுப்பான ஷர்மிளா போனை அட்டன் செய்து, தீபக், வேலை டைம்ல எதுக்கு இப்படி கால் பண்ணி தொந்தரவு பண்ற? என்னாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னல என்று கோபமாக கத்தினாள். அம்மாடி ஷர்மிளா, நான் அப்பா பேசுறேன்டா என்று கணேஷ் மெல்லிய குரலில் சொல்ல ஷர்மிளா பெருமூச்சு விட்டபடி, சொல்லுங்கப்பா என்று சொன்னாள். அம்மாடி, எப்படியாவது அப்பாவை இதுல இருந்து காப்பாத்துடா. பணம் கொடுக்கலனா கண்டிப்பா அவங்க என்ன ஜெயில தள்ளிடுவாங்க என்று கணேஷ் சொல்ல ஷர்மிளா குழப்பத்துடன், தீபக் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் என்றாள். உடனே கணேஷ் கொஞ்சம் தயக்கத்துடன், ஷர்மிளா, நான் தான் அந்த சிலைய தெரியாம உடைச்சிட்டேன். சும்மா போட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சு என்று சொன்னார். அதை கேட்டு கடுப்பான ஷர்மிளா, அப்பா, இத்தனை நாளா தீபக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போதாதுன்னு இப்ப நீங்களும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா என்று திட்டினாள். கணேஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க சில நொடிகள் கழித்து பெருமூச்சு விட்ட ஷர்மிளா, சரி, நீங்க இருக்கிற லொகேஷனை ஷேர் பண்ணுங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு உடனே அங்க வரேன் என்று சொல்லி போனை கட் செய்தாள். போனை கட் செய்த ஷர்மிளா தனக்கு முன்னால் இருந்த லேப்டாப்பையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய எண்ணமெல்லாம் வேற எங்கேயோ இருந்தது. இப்போது அவள் எதிர்கொள்ளும் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது சாதாரண விஷயமல்ல என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். உண்மையில் ஷர்மிளாவின் அப்பா கணேஷ் திருத்தணியில் இருக்கும் பணக்கார குடும்பங்களில் ஒருவர். 3 வருடங்களுக்கு முன்பு கணேசனின் அப்பா சதாசிவம் திருத்தணி முருகன் கோயிலில் எதேர்ச்சியாக தீபக்கை சந்தித்தார். தீபக்கை அடையாளம் கண்டு கொண்டதும் அவனை தன்னுடனே அழைத்து வந்தவர் தன்னுடைய பேத்தி ஷர்மிளாவுக்கு அவனை திருமணம் செய்து வைத்தார். ஷர்மிளாவும் தன் தாத்தாவின் மீது அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வைத்திருந்ததால் அவருடைய வார்த்தையை மீற முடியாமல் அந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்களது திருமணம் முடிந்த அடுத்த நாளே சதாசிவம் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றார். அவர் தீபக்கை எதற்காக ஷர்மிளாவுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்? அவருக்கு தீபக்கை எப்படி தெரியும்? அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்னவாக இருக்கும் என்று யாரிடமும் எதுவும் சொல்லாமலேயே சதாசிவம் இறந்து போனார். அவர் இறந்ததற்கு பிறகு குடும்பத்தின் தலைவர் பொறுப்பை சதாசிவத்தின் மனைவி காயத்ரி தேவி ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு தீபக் போன்ற ஒருவன் தன் குடும்பத்து மருமகனாக வந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஷர்மிளா தீபக்கை திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்திற்காக கணேசனின் அம்மா காயத்ரி தேவி அவர்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார். அன்றிருந்து இப்போது வரைக்கும் ஷர்மிளா தான் குடும்பத்தின் மொத்த பொறுப்பையும் ஏற்று நடத்தி கொண்டிருந்தாள். இப்போது புதிதாக உருவான இந்த பிரச்சனையை நினைத்து பயந்தபடி ஆன்டிக் ஷாப்பை நோக்கி தன் அம்மா கீதாவுடன் காரில் சென்று கொண்டிருந்தாள். இன்னொரு புறம் ஷாப்பில் தீபக் மற்றும் கணேஷ் பிணை கைதிகளைப் போல நின்றிருந்தார்கள். அவர்களுக்கு எதிரில் கையில் துப்பாக்கிகளுடன் செக்யூரிட்டிஸ் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சில நிமிடங்களில் ஷர்மிளாவும் கீதாவும் அந்த ஆன்டிக் ஷாப்பிற்குள் நுழைந்தார்கள். ஷர்மிளா நேராக தன் அப்பாவிடம் வந்து, அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க என்று கேட்டாள். அதை கேட்டு கணேஷ் எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பி தீபக்கை பார்க்க, ஷர்மிளா, நாங்க சும்மா ஷாப்பிங்க்கு தான் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். புதுசா ஓபன் பண்ணின இந்த ஆன்டிக் ஷாப்பை பார்த்ததும் அங்கிள் எதர்ச்சியா உள்ள வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அப்போதான் என்று தயங்கியபடியே நிற்க உடனே கீதா கோபமாக, அதுக்கப்புறம் வழக்கம் போல நீ பண்ண வேண்டியதை பண்ணிட்ட, அப்படிதானே என்று சொன்னார். ஆன்ட்டி, அங்கிள் என்ன வெளியவே வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. செல உடைஞ்ச சத்தம் கேட்டுதான் நானே உள்ள வந்து பார்த்தேன் என்று தீபக் சொல்லி முடிப்பதற்குள், ஓஹோ, இது வரைக்கும் எல்லாத்தையும் உன் அங்கிளை கேட்டுதான் பண்ணிட்டு இருந்தியா? அவர் சொன்னாரா, இவர் வெளியே நின்னாரா? காத அளக்கிறான் பாரு, தண்ட சோறு என்று கோபமாக திட்டினார் கீதா. உடனே ஷர்மிளா, அம்மா, நம்மளோட பிரச்சனைய அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிங்க. உடனே 30 லட்சத்தை நம்ம எப்படி ரெடி பண்றது என்று கேட்க, என்ன கேட்டா, உங்க தாத்தா என்ன நமக்கு சொத்தா எழுதி வச்சுட்டு போனாரு, இந்த வெறும் பயல தானே கொடுத்துட்டு போயிருக்காரு, எல்லாம் என் விதி, என்ன பண்றது என்று புலம்ப ஷர்மிளா அம்மா என்று சலித்து கொண்டாள்.
பின்ன என்ன பண்றது? இருக்கிற ஒரு வீட்டை வித்துட்டு தெருவுல படுக்க சொல்றியா? அந்த டப்பா வீட்டை வித்தாலும் இவ்ளோ காசு வராது என்றார். எல்லார் முகத்திலும் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. பிரச்சனையை சரி செய்ய வழி தெரியாமல் அனைவரும் இருந்தனர். மேனேஜர் கணேசனை உற்று பார்க்க ஆரம்பித்தார். அவர் ஏற்கனவே போலீசிடம் தகவலை சொல்லிவிட்டு 6 மணி முடிவதற்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது ஷர்மி, நான் வேணா பாட்டி கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்கட்டுமா? கடனாதான், கொஞ்ச நாள திருப்பி கொடுத்துடலாம் என்று கேட்டாள். அதை கேட்டு, உங்க பாட்டியாவது ஹெல்ப் பண்றதாவது நடக்கிறத பேசு. நமக்குள்ள இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா என்று கடுப்பாக சொன்னார் கீதா. ஆனா ஒரு தடவை கேட்டு பாப்போமே, இந்த நிலைமையில நமக்கு வேற வழியும் இல்ல என்று சொன்ன ஷர்மிளா தன்னுடைய பாட்டிக்கு போன் செய்தாள். ஆனால் உள்ளுக்குள் அவளுக்கும் ஒருவித அவநம்பிக்கைதான் இருந்தது. 2 ரிங்குகளில் போன் அட்டன் ஆனது. உடனே ஷர்மிளா கொஞ்சம் தயங்கியபடி, பாட்டி, நான் ஷர்மி பேசுறேன் என்று சொல்ல, தெரியுது, சொல்லு என்று கடுப்பான குரலில் சொன்னார் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி. அவருடைய கடுப்பான குரலிலேயே நம்பிக்கையை இழந்தவள் ஒரு பெருமூச்சு விட்டபடி ஆன்டிக் ஷாப்பில் நடந்த கதையை எல்லாம் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு எதிரிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பாட்டி, இந்த சமயத்துல எனக்கு வேற வழி தெரியல. நீங்க எனக்கு இத கடனா கொடுங்க, கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துடுறேன் என்று ஷர்மிளா தயங்கிக் கொண்டே கேட்க, நீ திருப்பி எல்லாம் தர வேண்டாம், ஆனா அதுக்கு பதிலா என்னோட கண்டிஷனுக்கு நீ ஓகே சொல்லணும் என்று சொன்னார் காயத்ரி தேவி. ஷர்மிளா சந்தேகத்துடன், என்ன கண்டிஷன் என்று கேட்டாள். எங்களோட ஃபேமிலி கூடிய சீக்கிரமே சென்னையில மிகப்பெரிய கம்பெனியான SV குரூப்ஸ் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம். உனக்கு இன்னமும் எமல மரியாதை இருந்தா, என்ன பாட்டியா நினைச்சா உடனே தீபக்க டிவோர்ஸ் பண்ணிட்டு SV குரூப்ஸ் சேர்மேனோட பையன் விவேக கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொன்னார் காயத்ரி தேவி. அதை கேட்டு அதிர்ச்சியான ஷர்மிளா, பாட்டி என்ன சொல்றீங்க? இந்த தடவை தீபக் மேல எந்த தப்பும் இல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்பாதான் காரணம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, என்னோட இந்த கண்டிஷனுக்கு நீ ஓகே சொன்னா உனக்கு பணம் கிடைக்கும் என்று சொன்னார். பாட்டி, இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்களோட பையன், உங்க மக மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கவலையான தோணியுடன் கேட்டாள் ஷர்மிளா. என் மக இப்போ அப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அதனால நான் சொல்ற இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அப்போதான் பணம் கிடைக்கும். நீ உடனே சொல்ல வேண்டாம், உன் அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி எனக்கு கால் பண்ணு என்று சொல்லி போனை கட் செய்தார் காயத்ரி தேவி. ஷர்மிளாவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஏமாற்றத்துடன் 3 பேரையும் பார்த்து தன் பாட்டி சொன்ன விஷயத்தை சொன்னாள். அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்ட தீபக் மெதுவாக அவள் அருகில் வந்து, கவலைப்படாத ஷர்மிளா, எப்படியாவது பணத்தை கொடுத்துடலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் என்று சொன்னான். உடனே குறுக்கே வந்த கீதா, எப்படி கொடுப்ப? நீ ஏன் செலவுக்காக தினமும் அவகிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்க? நீ இது வரைக்கும் கிழிச்சதை தான் பார்த்தோமே, போ முதல்ல ஓரமா போய் நெல்லு என்று கோபமாக சொன்னவர் தன் மகளை பார்த்து, ஷர்மிளா, நம்மளோட இந்த நிலைமைக்கெல்லாம் காரணமே இவன் தான், முதல்ல இவனை டிவோர்ஸ் பண்ணு. இவன் உன் லைஃபை விட்டு போயிட்டாலே நாம இழந்ததெல்லாம் நமக்கு திரும்ப கிடைச்சிடும், அதுக்கப்புறம் கண்டிப்பா உன் பாட்டி நம்மளை ஏத்துக்குவாங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் ஷர்மிளா கடுப்பாக, அம்மா திரும்பவும் ஆரம்பிக்காத, வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு, டிவோர்ஸ் மேட்டரை பத்தி இனிமே பேச வேணாம் என்று சொன்னாள். குடும்பமே பிரச்சனையில் இருந்தாலும் அவளுடைய அந்த வார்த்தை தீபக்கின் மனதிற்குள் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக நின்றிருந்தான். கீதா கோபமாக தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவர் டக்குன ஏதோ ஞாபகம் வந்ததை போல, ஷர்மிளா, நீ பேசாம அந்த விவேக்குக்கு கால் பண்ணி பார்க்கலாம்ல, அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். விவேக்கோட அப்பா சிட்டில எவ்வளவு பெரிய பணக்காரர்னு உனக்கே நல்லா தெரியும், 30 லட்சம் எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரே வழியும் அதுதான். ஆனால் விவேக்கை பற்றி சில உண்மைகள் ஷர்மிளாவுக்கு தெரியாமல் இருந்தது. உண்மையில் விவேக் SV குரூப்ஸ் சேர்மேன் சேகரின் ஒரே மகன். சிறுவயதிலிருந்தே மோசமான திமிர் பிடித்தவனாகவே வளர்ந்து வந்தான். பெண்கள் விஷயத்திலும் அவன் பலவீனமாக இருந்தான். இதுவரைக்கும் அவன் மீது ஏகப்பட்ட ஹராஸ்மெண்ட் வழக்குகளும் சில கிரைம் கம்ப்ளைண்ட்ஸும் கூட இருக்கின்றது. ஆனால் சேகர் சிட்டியில் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் ஒரு பணக்காரர் என்பதால் போலீசாலும் சட்டத்தாலும் அவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை. விவேக் பல முறை ஷர்மிளாவின் மீது ஆசைப்பட்டிருக்கிறான். காலேஜில் படிக்கும்போது அவள் பின்னாலேயே சுற்றி திரிந்தான். ஆனால் ஷர்மிளா ஒரு நாளும் அவனை கண்டு கொண்டதில்லை. அவன் ஆசைப்பட்ட பெண்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக தன்னுடைய ஆசைக்கு அடிபணிய வைத்தாலும் அவனால் வளைக்க முடியாமல் இருக்கும் ஒரே பெண் ஷர்மிளாதான்.
அவனுக்கு அந்த வாய்ப்பை இமையளவும் அவள் கொடுத்ததில்லை. விவேக்கின் பெயரை கேட்டதுமே தீபக்குக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இந்த விஷயத்தை இதுக்கு மேல விட்டா ஷர்மிளாவுக்கு தான் பிரச்சனை. இப்போ இவங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் அதை இவங்க கேட்க போறதில்ல. இதுக்கு மேல டிலே பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் விவேக் கிட்ட மட்டும் ஷர்மிளா ஹெல்ப் கேட்டு போயிடக்கூடாது என்று நினைத்தவன் உடனே தன் செல்போனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தனியாக வந்தான். வேகமாக ஒரு நம்பரை தேடி எடுத்தவன் ஒரு நொடி யோசித்துவிட்டு அந்த நம்பருக்கு டயல் செய்து காதில் வைத்தான். ரிங் போய் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அவனது ஹார்ட் பீட்டும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஒருவித படபடப்பு அவன் முகத்தில் தொற்றி இருந்தது. டக்கன போன் அட்டன் ஆனதும் எதிரிலிருந்து ஹலோ என்று ஒரு பெரியவரின் குரல் கேட்டது. அதை கேட்டதும் ஆழமாக மூச்சை இழுத்து வாங்கிய தீபக், சிதம்பரம் அங்கிள் என்று கணீரென குரலில் சொன்னான். சட்டென அவன் குரலில் ஒரு கம்பீரம் வந்து ஒட்டி கொண்டது. அந்த குரலை கேட்டதும் மறுபுறம் சேரில் உட்கார்ந்திருந்த 60 வயது மதிப்பில் இருந்த சிதம்பரம் வேகமாக சேரை விட்டு எழுந்து, சின்னையா, உங்க குரலை கேட்டு எவ்வளவு நாளாச்சு என்று ஆச்சரியம் கலந்த தோணியில் சொன்னார். அப்போது அவருடைய கண்களில் சந்தோஷ கண்ணீர் பொங்கி இருந்தது. அதை கேட்ட தீபக் அமைதியானான். இப்பவாச்சும் போன் பண்ணீங்களே, சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணணும் என்று சிதம்பரம் மிகுந்த மரியாதையுடன் கேட்க தீர்க்கமாக நிமிர்ந்து பார்த்தான் தீபக். எப்படி இருக்கீங்க சிதம்பரம் அங்கிள் என்று கேட்டான். சிதம்பரம் தீபக்கின் தாத்தாவான சிவகங்கை அரசர் விஜய ரகுநாத சேதுபதியின் மேனேஜர். தீபக் என்கிற தீபக் ராஜ் தான் அந்த சிவகங்கை சீமையின் வாரிசு, அந்த அரச வம்சத்தின் இளவரசன். தீபக் சிறு வயதில் சிவகங்கையில் இருக்கும் தன்னுடைய வைர மாளிகை என்ற அரண்மனையில் தான் வளர்ந்தான். அவன் சாப்பிட்டு வளர்ந்ததே தங்கத்தட்டில்தான். அந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழ்ந்த தீபக் இப்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது. தீபக்கின் தாத்தா தன்னுடைய நண்பரின் பேத்தியான சௌந்தர்யாவை தீபக்கிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். சௌந்தர்யாவும் தீபக்கும் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தாலும் அவள் மீது அவனுக்கு துளியும் காதல் வரவில்லை. அது மட்டுமல்ல, வேறு சில முக்கியமான காரணங்களும் இருந்தன. தீபக்கின் லட்சியமே வேறு. திருமணம் செய்யும் மனநிலையிலும் அவன் இல்லை. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பெரியப்பா பிடிவாதமாக இருக்க வேறு வழியில்லாமல் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டான். அதிலிருந்து இப்போது வரைக்கும் தீபக் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி செல்லவில்லை. இப்போது சிதம்பரத்தின் குரலை கேட்டதும் அவனுக்கு அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கண் முன்னால் வந்து சென்றது. தீபக்கின் வார்த்தையை கேட்ட சிதம்பரம் சந்தோஷமான தொனியில், நான் நல்லா இருக்கேன் சின்னையா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் அரண்மனையே வெறிச்சோடி போச்சு. உங்க தாத்தா பெரியவர் சேதுபதி ஐயா தினமும் உங்களை நினைச்சே என்று சொல்லி முடிக்கும் முன்பே தீபக் குறுக்கிட்டு, சிதம்பரம் அங்கிள், நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கேன், உங்களோட உதவி தேவை என்று சொன்னான். அதை கேட்டதும் சிதம்பரம் பெருமூச்சு விட்டபடி, தெரியும் சின்னையா, நீங்க இப்போ என்ன சிக்கல்ல இருக்கீங்க, இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க, யாரோட குடும்பத்துல நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உங்க ஒய்ஃப், மாமனார், மாமியார் பத்தின எல்லா டீடைல்ஸும் எங்க கிட்ட இருக்கு என்று சொன்னார். தீபக்கிற்கு அந்த வார்த்தையை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அவன் கடந்த 4 வருடங்களாக தனது குடும்பத்தினரிடமிருந்து விலகி இருந்ததாக நினைத்தான். ஆனால் சிதம்பரம் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்பது உண்மையிலேயே அவன் எதிர்பார்க்காத ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்க போறதில்ல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படின்னா உடனே எனக்கு ஒரு 30 லட்சம் வேணும், அனுப்பிவிடுங்க என்று உறுதியான தோணியில் சொன்னான் தீபக். சின்னையா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஒரு ராஜா, நீங்க ஏன் இன்னொருத்தவங்களோட வீட்டுல வேலைக்கார மாதிரி எச்ச பிளேட்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருக்கீங்க? சிவகங்கையில இருக்கிற உங்களோட சிம்மாசனத்தை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு உங்களுக்கு இந்த பிடிவாதம் என்று சிதம்பரம் ஏமாற்றத்துடன் கேட்டார். இது பிடிவாதம் இல்ல அங்கிள், வைராக்கியம். இந்த உலகத்துல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது தான் எல்லாரும் ரொம்ப கேவலமான ஒன்னா நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு அதுதான் தேவைப்படுது. ஏன் எதுக்குன்னு இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நேரம் வரும்போது சொல்றேன் சிதம்பரம் அங்கிள். இப்ப என்னோட பிரச்சனைக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்லையா என்று கேட்டான் தீபக். சின்னையா, நீங்க உத்தரவு போட்டா அதை பண்றதுதான் ஏன் வேலை. ஒரு நாள் நீங்க என்கிட்ட உதவிக்கு வருவீங்கன்னு ஏற்கனவே பெரிய ஐயா சொல்லியிருந்தாரு. அப்படி நீங்க என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வைக்க சொன்னாரு என்று சொன்னார் சிதம்பரம். கண்டிஷனா? என்னது என்று தீபக் சந்தேகத்துடன் கேட்டான். நீங்க சௌந்தர்யா மேடம கல்யாணம் பண்ணணும் என்று சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டு அதிர்ச்சியான தீபக், அங்கிள், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி என்னால சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ண முடியும்? சான்ஸே இல்ல என்று உறுதியாக சொன்னான். சின்னையா, உங்களுக்கு நடந்திருக்கிற கல்யாணத்தை உங்க குடும்பத்துல யாரும் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அந்த பொண்ணுக்கும் உங்க மேல இஷ்டம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொன்னவுடன் தீபக் ஒரு நொடி அமைதியானான். இங்க சிவகங்கையில நீங்க வாழ போற வாழ்க்கையே வேற. எந்த இடத்துல உங்களோட கல்யாணம் நின்னுச்சோ
அதே இடத்துல உங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் திரும்பவும் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். இன்னும் நம்ம மண்டபத்தை அலங்கரிச்சு தான் வச்சிருக்கோம். அதனால நீங்க உங்களோட ஒய்ஃப் ஷர்மிளாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று தொடர்ந்து சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டு கடுப்பான தீபக், அங்கிள் நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களா என்று கோபமாக கேட்க, என்ன மன்னிச்சிடுங்க சின்னையா, இதை நான் வேணும்னே பண்ணல. இது பெரிய ஐயாவோட ஆர்டர், என்னால் அதை மீற முடியாது என்று பணிவுடன் சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டதும் தீபக் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். 4 வருஷம் ஆகியும் தாத்தா இன்னமும் அதே பிடிவாதத்தோட தான் இருக்காரு. ஆனா அவரோட அந்த பிடிவாதத்துக்காக என்னோட 4 வருஷ வாழ்க்கைய நான் கெடுத்துக்க விரும்பல என்று சொன்னவன் திரும்பி ஷர்மிளாவை பார்த்தான். ஷர்மிளா விவேக்கிற்கு கால் செய்வதற்காக அவளுடைய போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். அதை பார்க்கும்போது தீபக்கின் இதயம் இன்னமும் படபடப்பாக ஆரம்பித்தது. விவேக் மாதிரியான ஒரு சைக்கோ கிட்ட என்னோட பொண்டாட்டியை அனுப்ப முடியாது. அதை மட்டும் நான் பண்ணுனா நான் அவளுக்கு ஒரு புருஷனாவே இருக்க தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் ஒரு பெருமூச்சு விட்டபடி, சரிங்க அங்கிள், நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு 1 வருஷம் மட்டும் டைம் வேணும். நான் ஷர்மிளாவோட மனசு கஷ்டப்படாத மாதிரி அவளுக்கு புரிய வச்சு முறையா டிவோர்ஸ் வாங்கிட்டு சொன்ன மாதிரி 1 வருஷம் கழிச்சு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் சிதம்பரத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சின்னையா, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? இந்த விஷயத்தை கேட்டா பெரிய ஐயா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா என்று சிரித்து கொண்டே சொன்னார். உடனே தீபக், சரி, எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் வேணும். 30 லட்சத்தோட சேர்த்து எனக்கு எஸ்வி குரூப்ஸ் கம்பெனியும் வேணும் என்று சொன்னான். என்ன, எஸ்வி குரூப்ஸா? ஆனா எதுக்காக அதை கேக்குறீங்க என்று சிதம்பரம் சந்தேகத்துடன் கேட்க, அதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா தெளிவா சொல்றேன். நான் கேட்டதை எனக்கு பண்ணி கொடுங்க என்று தீபக் சொன்னான். அதை கேட்டு சிதம்பரம் சிரித்து கொண்டே, சின்னையா, நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல எதர்ச்சியா சொன்னீங்களான்னு தெரியல. நான் இப்போ எஸ்வி குரூப்ஸ்ல தான் இருக்கேன் என்று சொன்னார். தீபக் ஆச்சரியத்துடன், என்ன, நீங்க எஸ்வி குரூப்ஸ்ல இருக்கீங்களா என்று கேட்டான். ஆமா சின்னையா, நம்ம ஷேர்ல தான் இந்த கம்பெனியே ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க. நான் அதுக்குள்ள இத வாங்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிக்கிறேன் என்று சொன்னார் சிதம்பரம். வாவ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கால் பண்றேன் என்று சந்தோஷமாக சொல்லியபடி போனை கட் செய்தான் தீபக். போனை கட் செய்ததற்கு பிறகு தீபக்கின் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. அவனுக்கு சிதம்பரத்தை பற்றி நன்றாகவே தெரியும். பேச்சில் அவரை யாராலும் மிஞ்ச முடியாது. அவருக்கு 60 வயது ஆகியிருந்தாலும் இன்னமும் இளைஞனை போல சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார். இப்போதைக்கு அரச குடும்பத்தின் மொத்த பிசினஸையும் அவர் தன் தோளில் சுமந்து கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு மிகவும் விசுவாசமான திறமையான மனிதர். தீபக் ஷர்மிளாவை ஒருமுறை பார்த்துவிட்டு, நான் சீக்கிரமே சிதம்பரத்தை பார்த்து செக்க வாங்கணும், அப்பதான் என்னால ஷர்மிளாவை விவேக் கிட்ட போக வைக்காம தடுக்க முடியும் என்று தனக்குள் சொன்னவன் வேகமாக அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து எஸ்வி குரூப்ஸுக்கு சென்றான். இன்னொரு பக்கம் சிதம்பரம் தீபக் போன் செய்த விஷயத்தையும் அவன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த விஷயத்தையும் சிவகங்கை சீமை சமஸ்தானத்தில் இருக்கும் பெரிய ஐயா சேதுபதியிடம் போன் செய்து சொன்னார். அதை கேட்ட சேதுபதி ஆச்சரியத்துடன், சிதம்பரம், நீ சொல்றது உண்மைதானா? நிஜமாவே என் பேரன் போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னானா என்று கேட்க, ஆமாங்க பெரிய ஐயா, அவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கும் ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அவரு வாக்கு கொடுத்துட்டாரு, கண்டிப்பா சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆனா என்று சொல்லி கொஞ்சம் தயங்கினார் சிதம்பரம். என்ன ஆனா, எதுவா இருந்தாலும் சொல்லு என்று உறுதியான குரலுடன் சொன்னார் சேதுபதி. பெரியய்யா, தீபக் இப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு 1 வருஷம் டைம் கேட்டிருக்காரு என்று சிதம்பரம் சொல்ல, உடனே சேதுபதி சிரித்து கொண்டே, இவ்வளவுதானே, அவனுக்காக 4 வருஷம் வெயிட் பண்ணோம், இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ண மாட்டோமா? தாராளமா டைம் எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லி சந்தோஷமாக போனை கட் செய்தார். 80 வயதிலும் கம்பீரமாக ராஜகலையுடன் இருந்தவர் தனது பெரிய நரைத்த மீசையை பெருமையுடன் தடவிக்கொண்டார். தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் அழைத்து தீபக்கை பற்றிய விஷயத்தை சொல்ல எல்லோரும் பயங்கர சந்தோஷப்பட்டார்கள், துரைசிங்கம் ஒருவரை தவிர. துரைசிங்கம் தீபக்கின் மாமா. தீபக் அரண்மனையை விட்டு சென்ற பிறகு அந்த முழு சொத்தும் தனக்குதான் என்று நினைத்தவர் இப்போது திடீரென அவன் திரும்ப வருவான் என்று சொன்னதும் அந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவேளை தீபக் திரும்ப வந்துவிட்டால் தன்னுடைய மொத்த சதிவேலையும் வெளியே தெரிந்துவிடுமோ என்று அவர் பயந்தார். எப்படியாவது அவனை திரும்ப வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது சேதுபதி துரைசிங்கத்தை பார்த்து, என்ன துரை, சந்தோஷம்தானே என்று சொல்லி சிரிக்க, துரைசிங்கம் போலியான புன்னகையுடன், என்ன பெரிய ஐயா, என் மருமகனை பார்த்து 4 வருஷம் ஆச்சு, இப்ப திரும்பி பார்க்க போறோம்னு நினைக்கும் போது சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல, இன்னிக்கே கோயில்ல ஸ்பெஷல் பூஜை பண்ண சொல்லிடுறேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் சேதுபதி சிரித்து கொண்டே, சரி,
இந்த சந்தோஷமான விஷயத்த நீயே நேர்ல போய் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு வா, அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா என்று சொன்னார். உடனே துரைசிங்கம் சரி என்ற தலையை ஆட்டிவிட்டு மனதுக்குள் கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அரண்மனையே வெகு நாட்களுக்கு பிறகு உற்சாகத்துடன் மிளர்ந்தது. இன்னொரு பக்கம் தீபக் SV குரூப்ஸ் ஆபீஸுக்கு முன்னால் வந்து நின்றான். தீபக் வந்தது தெரிந்ததும் சிதம்பரம் வேகமாக அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்தார். 4 வருடங்கள் கழித்து அவனை பார்த்ததும் சிதம்பரத்தால் அழுகையை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. தீபக்கை அவர் தன்னுடைய சொந்த மகனைப் போலவே கருதினார். தீபக் நடந்து வரும்போது ஒரு ராஜா கம்பீரமாக யானை மேலே வருவது போல, அவனை சுற்றி பலர் மலர் தூவுவது போல ஒரு மாயை சிதம்பரத்துக்கு தோன்றியது. வெளி உலகத்திற்கு தீபக் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் உண்மையில் தீபக் யார், எவ்வளவு 1000 கோடி ரூபாய்களுக்கு அவன் சொந்தக்காரன் என்ற விஷயமெல்லாம் சிதம்பரம் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். தீபக் நினைத்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் SV குரூப்ஸை போல 10 கம்பெனிகளை வாங்க முடியும். சிதம்பரம் அருகில் வந்ததும் தீபக்கை கட்டி பிடித்து, எத்தனை நாளாச்சு உங்களை நேர்ல பார்த்து, இன்னமும் அப்படியே தான் இருக்கீங்க என்று கண்கலங்க சொல்ல, நீங்க கூட என்னவா, இன்னமும் சின்ன பையன் மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க என்று தீபக் சொல்ல, சிதம்பரம் வெட்கத்தில் சிரித்தார். சரி, கம்பெனியை வாங்கறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுதா என்று தீபக் கேட்க, உங்களோட கால் வந்ததுமே நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சின்னையா, நீங்க சைன் பண்றது மட்டும்தான் பெண்டிங் என்று சொன்னார் சிதம்பரம். வெரி குட், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த கம்பெனியோட சேர்மேன் சேகர் தானே, அவரோட பெர்மிஷன் இல்லாம இந்த இடத்துல ஒரு விஷயம் கூட நடக்காதுன்னு சொல்றாங்க, அப்படியா என்று தீபக் கேட்க, நீங்க சொல்றது சரிதான் என்றார் சிதம்பரம். அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அவரை இந்த கம்பெனில இருந்து தூக்கி ஜெயிலுக்கு அனுப்ப ரெடியா இருங்க என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு சிதம்பரம், எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராஜா ராஜாதான் மனதுக்குள் சிரித்து கொண்டவர், சின்னையா, இப்போ இந்த கம்பெனியோட மொத்த அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க நினைச்சா தலைவர் பதவியில கூட உட்காரலாம் என்று சொன்னார். இல்ல அங்கிள், எனக்கு இப்ப எந்த பதவியும் வேண்டாம். இப்ப இந்த கம்பெனியோட வைஸ் சேர்மேன் யாரு என்று கேட்டான் தீபக். உடனே சிதம்பரம் கொஞ்சம் யோசித்துவிட்டு ஆதவன் என்றார். சரி, அப்படின்னா இன்னையில இருந்து ஆதவன் தான் SV குரூப்ஸோட நியூ சேர்மேன் என்று சொன்ன தீபக் ஆபீஸுக்குள் சென்றான். சிதம்பரமும் அவனுடன் இருந்ததால் அவனை யாரும் தடுக்கவில்லை. இன்னொரு புறம் ஷர்மிளா விவேக்கிடம் போனில் பேசிவிட்டு அவனை பார்ப்பதற்காக SV குரூப்ஸுக்கு வந்து கொண்டிருந்தாள். தீபக்கும் சிதம்பரமும் ஆபீஸுக்குள் நுழைந்ததும் ஒரு 32 வயது பெண் வேகமாக வந்து அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தினாள். அவளுடைய பெயர் ஷாலினி. சேகரின் தனிப்பட்ட PA-வாக அவள் இருந்தாள். அவளுக்கு சிதம்பரத்தையும் அடையாளம் தெரியாததால் 2 பேரையும் தடுத்து நிறுத்தி, யார் நீங்க, எப்படி பெர்மிஷன் இல்லாம நீங்க 2 பேரும் உள்ள வந்தீங்க என்று கோபமாக கேட்டாள். சிதம்பரம் ஏதோ சொல்ல வர தீபக் அவரை தடுத்து ஷாலினியை பார்த்து, நான் இங்க சேர்மேன் மிஸ்டர் ஆதவனை மீட் பண்ண வந்திருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்டு ஷாலினி கோபத்துடன், ஆதவன் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் தான், யார் என்னன்னே தெரியாம இப்படிதான் மேனஸ் இல்லாம உள்ள வருவீங்களா, உடனே இங்க இருந்து வெளியே போங்க, இல்லனா செக்யூரிட்டியை கூட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன் என்று கோபமாக சொன்னாள். அந்த சமயத்தில் தீபக்கின் போன் ரிங் ஆக ஷர்மிளாவிடமிருந்து கால் வந்து கொண்டிருந்தது. தீபக் காலை அட்டென்ட் செய்யும் முன்பே போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. அப்போது சிதம்பரம் ஷாலினியை பார்த்து, ஹலோ பொண்ணு, நீ யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா, தேவையில்லாம வார்த்தையை விட்டு பிரச்சனையில மாட்டிக்காத என்று சொல்லி முடிக்கும் முன்பே தீபக் அவரை பார்த்து, அங்கிள், சீக்கிரம் ஆதவனை வர சொல்லுங்க, எனக்கு டைம் இல்ல என்று பதற்றத்துடன் சொன்னான். அவனுடைய கவலை எல்லாம் ஷர்மிளாவை பற்றி தான் இருந்தது. தீபக் சொன்னதை கேட்டு உடனே சிதம்பரம் ஆதவனுக்கு கால் செய்து வெளியே வர சொன்னார். ஆதவனுக்கு சிதம்பரத்தை நன்றாக தெரியும் என்பதால் உடனே தன்னுடைய கேபினில் இருந்து வெளியே ஓடி வந்தான். ஷாலினியின் பேச்சை இருவருமே மதிக்கவில்லை என்று தெரிந்ததும் அவளுக்கு இன்னமும் கோபம் அதிகமானது. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் கடைசியா வார்ன் பண்றேன், இப்ப வெளியில போக போறீங்களா இல்லையா என்று கோபமாக கத்த, அப்போது பின்னால் இருந்து, ஏய் ஷாலினி, வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா, அறிவில்ல என்று ஆதவனின் குரல் கேட்டது. டக்குன்னு திரும்பி பார்த்த ஷாலினி, சாரி சார், இவங்க 2 பேரும் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்து என்று சொல்லி முடிக்கும் முன்பே, வாய மூடு, உன்னோட இந்த திமிருத்தனமான பேச்சுக்கு என்னால உன்னை இந்த கம்பெனியை விட்டு இப்பவே தூக்க முடியும்னு உனக்கு தெரியும்ல என்று ஆதவன் கோபமாக கேட்க, ஷாலினி எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். ஷாலினி ஆபீஸில் அவமானப்படுவது இதுதான் முதல் முறை. ஷாலினி சேகரை கைக்குள் போட்டுக் கொண்டுதான் இந்த வேலையை வாங்கியிருந்தாள்.
அங்கிருந்து நகர்ந்து சென்றவள் உடனே சேகருக்கு கால் செய்து மொத்த விஷயத்தையும் சொன்னாள். மறுபுறம் சிதம்பரம் ஆதவனிடம் தீபக்கை அறிமுகப்படுத்தி வைத்தார். தீபக் ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸை எல்லாம் முடித்து கையெழுத்து போட்டுவிட்டு நேரத்தை பார்க்க மணி 3 மணியை கடந்து கொண்டிருந்தது. எனக்கு இன்னமும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு என்று சொன்னவன் வேகமாக ஆபீஸை விட்டு வெளியே வந்தான். 3 பேரும் லிப்டில் இருந்து கீழே இறங்க அங்கே சேகர் கோபமாக நின்று கொண்டிருந்தார். அவர் ஆதவனை பார்த்ததும், ஆதவன், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? புதுசா வந்தவங்க கிட்ட நீதான் இந்த கம்பெனியோட சேர்மேன் சொன்னது மட்டும் இல்லாம ஷாலினியையும் வேலையை விட்டு துரத்திடுவேன்னு மிரட்டுறியா என்று கத்தினார். அதை கேட்டதும் சிதம்பரம் முன்னால் வந்து, மிஸ்டர் சேகர், இன்னையில இருந்து இந்த கம்பெனியோட நியூ சேர்மேன் மிஸ்டர் ஆதவன் தான். இப்பதான் அவருக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கேன் என்று சொன்னார். உடனே சேகர் கோபமாக அவரை பார்த்து, முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா என்று கேட்க, என் பேரு சிதம்பரம் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னார். அதை கேட்டதும் சேகரின் கால்கள் நடுங்கியது. அவருக்கு சிதம்பரத்தை பற்றி நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனால் அவருக்கு தலைக்கு மேல் இருந்த கோபத்தால் சிதம்பரத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. மிஸ்டர் சிதம்பரம், சாரி, உங்களை நான் சரியா கவனிக்கல. இந்த விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சரி, எதுவா இருந்தாலும் கேபினுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க என்று கெஞ்சியபடி சொன்னார் சேகர். உடனே தீபக் அவரை பார்த்து, பேச வேண்டிய டைம் எல்லாம் முடிஞ்சது மிஸ்டர் சேகர். இந்த கம்பெனியோட பேர்ல நீங்க இல்லீகலா என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு சேகருக்கு இன்னமும் அதிர்ச்சியானது. அவமானத்துடன் மெதுவாக கண்களை சுழற்றி பார்க்க அந்த பில்டிங்கில் இருந்த மொத்த ஆட்களும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது தீபக் ஒரு லெட்டரை அவரிடம் கொடுத்தான். அந்த லெட்டரில் தீபக் தான் எஸ்வி கம்பெனியின் புதிய உரிமையாளர் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் சேகருக்கு பேச்சே வரவில்லை. அப்போது தீபக் ஆதவனை பார்த்து, மிஸ்டர் ஆதவன், என் கூட கேபினுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அங்கிள், நீங்களும் என் கூட வாங்க என்று சொல்லி இருவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து உள்ளே சென்றான். உள்ளே வந்ததும், மிஸ்டர் ஆதவன், இன்னையிலிருந்து நீங்க தான் இந்த கம்பெனியோட நியூ சேர்மேன். இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் நீங்க தான் எடுக்கணும் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் ஆதவன் சந்தோஷமாக, ரொம்ப தேங்க்ஸ் சார். இது வரைக்கும் இருந்த மாதிரி இதுக்கு மேலையும் நான் ரொம்ப நேர்மையா இந்த கம்பெனில நடந்துக்குவேன் என்று சொன்னான். குட். அப்புறம் இன்னொரு விஷயம், சேகரும் அவரோட மகன் விவேக்கும் 2 பேரோட இல்லீகல் விஷயங்கள் எல்லாம் உடனே வெளியே கொண்டு வரணும். விவேக் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு எனக்கு தெரியும். இப்ப 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு என்று சொன்னான் தீபக். கவலைப்படாதீங்க சார், அவங்களுக்கு எதிரா எல்லா எவிடன்ஸும் என்னோட லாக்கர்ல இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எல்லா எவிடன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கறேன் என்று சொன்னான் ஆதவன். ஓகே என்று தலையை ஆட்டிய தீபக் சிதம்பரத்தை பார்த்து, அங்கிள், எனக்கு உடனே 30 லட்சத்துக்கு செக் கொடுங்க, நான் போயாகணும், டைம் இல்ல என்று சொன்னான். கண்டிப்பா சின்னையா, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீங்க ஏன் இப்படி ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வேஷம் போடுறீங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்ல என்று தயங்கிக் கொண்டே கேட்டார் சிதம்பரம். அங்கிள், நான் பிறந்ததுல இருந்தே என்ன உங்களுக்கு தெரியும். நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். இல்லனா கல்யாண மேடையில ஒரு பொண்ணை விட்டுட்டு நான் வருவனா? நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது தான் என்னோட தந்திரமே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு ராஜா தன்னை சுத்தி இருக்கிறவங்க உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும்னா சில நேரம் வேஷம் போட்டுதான் ஆகணும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். அது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி கேட்காதீங்க என்று சொன்னான் தீபக். அவனுடைய நோக்கம் என்னவென்று சிதம்பரத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு அதை பற்றி பேசாமல் உடனே 30 லட்சத்திற்கான செக்கை தீபக்கிடம் கொடுத்தார். தீபக் செக்கை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பும் சமயத்தில் வெளியே இருந்த செக்யூரிட்டியிடமிருந்து சிதம்பரத்திற்கு கால் வந்தது. அவர் அட்டன் செய்து பேசிவிட்டு அதிர்ச்சியுடன் தீபக்கை பார்த்தார். சின்னையா, உங்களோட ஒய்ஃப் ஷர்மிளா விவேக்க பார்க்க அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்களாம் என்று சொன்னார். அந்த விஷயத்தை கேட்டதும் அவனது இதயம் இன்னமும் படபடக்க ஆரம்பித்தது. விவேக் அவளை எதற்காக தன் அறைக்கு அழைத்தான் என்று தீபக்கிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. விவேக் அறையில் போதைப் பொருள் இருப்பதும் அதை தான் அடைய நினைக்கும் பெண்கள் மீது அவன் பயன்படுத்துவதும் அங்கே இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர்கள் சேகருக்கும் விவேக்கிற்கும் பயந்து யாரிடமும் வெளியே சொல்லாமல் இருந்தார்கள். சிதம்பரம் சொன்னதை கேட்டு தீபக் செக்கை மடித்து தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கோபமாக விவேக்கின் ரூமை நோக்கி சென்றான். அதை பார்த்து ஆதவனும் பயத்தில் பின்னாலேயே செல்ல சிதம்பரம் அவன் கையை பிடித்து தடுத்தார். நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த விஷயத்தை சின்னையா டீல் பண்ணிக்குவாரு. ஆதவன், நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். தீபக் ஐயா தான் சிவகங்கை சீமை ராஜான்ற விஷயம் நம்மளை தாண்டி வேற யாருக்கும் தெரியக்கூடாது என்று தீவிரமான குரலில் சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டு ஆதவன் வேகமாக தலையை ஆட்டியபடி, கண்டிப்பா யாருக்கும் தெரியாது சார் என்று சொன்னான்.
விவேக் இருக்கும் அறை 14வது மாடியில் இருந்ததால் தீபக் இன்னமும் 10 மாடிகள் தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. லிஃப்ட் வரும் வரைக்கும் காத்திருக்க முடியாமல் வேகமாக மாடிப்படியில் ஏறி ஓடினான். அந்த நேரத்தில் ரூமில் விவேக் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவனுடைய கையில் ஒரு கிளாஸில் ரெட் ஒயின் இருந்தது. ஷர்மிளா முன்னால் இருந்த சோஃபாவில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் விவேக்கின் அறைக்கு வந்தவுடனேயே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். ஆனால் அவன் எதையும் கவனித்திருக்கவில்லை. அவனுடைய பார்வை மொத்தமும் ஷர்மிளாவின் அங்கங்கள் மீதே பதிந்திருந்தது. ஷர்மிளா சொல்லி முடித்ததும், இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு ஷர்மி என்று விவேக் கேட்க, அதான் விவேக், எனக்கு உடனடியா 30 லட்சம் பணம் வேணும் என்று ஷர்மிளா தயங்கிக் கொண்டே கேட்டாள். இவ்வளோதானா? இதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? உட்காரு வரேன் என்று சொல்லி உள்ளே சென்று ரெட் ஒயினை ஒரு கிளாஸில் ஊற்றி அவளிடம் கொண்டு வந்து நீட்டினான். இல்ல, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, வேண்டாம் விவேக் என்று ஷர்மிளா மறுக்க, இல்ல ஷர்மி, இது ரொம்ப காஸ்ட்லியான ஒயின், ஆல்கஹால் கம்மி தான், தாராளமா குடிக்கலாம் என்று விவேக் சிரித்து கொண்டே நீட்ட, ஷர்மிளா தயங்கியபடி, இல்ல வேண்டாம் விவேக், நீ பணத்தை கொடுத்தா நான் உடனே கிளம்பிடுவேன், அங்க அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்று சொன்னாள். அதை கேட்டதும் விவேக் சிரித்து கொண்டே தன் பாக்கெட்டில் இருந்த செக் புக்கை எடுத்து டேபிளின் மீது போட்டான். உனக்காக நான் 30 லட்சம் இல்ல 3 கோடி கூட இதுல ஃபில் பண்ணி கொடுப்பேன், ஆனா நீ என் கூட சேர்ந்து ஒரு கிளாஸ் ஒயின் ஆச்சும் குடிக்கணும் என்று சொன்னான். அதை மட்டும் பண்ண சொல்லாத விவேக், நான் இந்த பணத்தை கூடிய சீக்கிரமே எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன் என்று ஷர்மிளா சொல்ல, எனக்கு பணம் முக்கியம் இல்ல என்று விவேக் ஷர்மிளாவை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான். அவன் சொல்லும் விதத்திலேயே ஷர்மிளாவுக்கு அவனுடைய எண்ணம் என்னவென்று நன்றாக புரிந்தது. விவேக் மெதுவாக அருகில் வர ஷர்மிளா சோபாவிலிருந்து எழுந்து பின்னால் நகர்ந்து சுவரில் சாய்ந்து நின்று கொண்டாள். அவள் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. விவேக் அவள் அருகில் நெருக்கமாக வந்து, ஷர்மி, உனக்கு இப்ப இந்த பணம் கிடைக்கலனா கண்டிப்பா உன் அப்பா ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. உள்ள போனா அவருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் என்று பயமுறுத்தும் தோணியில் சொன்னான். அதை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு தன் அப்பாவின் முகம் கண் முன்னால் வந்து சென்றது. அதே சமயத்தில் விவேக்கின் முகத்தை பார்க்கும்போது அவளால் பயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. விவேக் இன்னமும் அவள் அருகில் நெருங்கி வந்து, வா ஷர்மி, என் கூட சேர்ந்து இந்த ஒரு கிளாஸ் ஒயினை மட்டும் குடி, நான் இப்பவே செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன் என்று சொல்ல, ஷர்மி தயங்கிக் கொண்டே, குடிச்சா எனக்கு செக் கொடுப்பல்ல என்று கேட்டாள். அவளுடைய மனதில் அந்த நேரத்தில் தன் அப்பாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அந்த வார்த்தையை கேட்டதுமே விவேக்கின் கண்கள் பிரகாசித்தது. இன்னைக்கு இரவு முழுக்க அவளுடன் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் கற்பனை செய்து கொண்டவன், கண்டிப்பா நீ குடிச்ச அடுத்த செகண்டே நான் செக்ல கையெழுத்து போடுறேன் என்று சொன்னான். ஷர்மி கொஞ்சம் தயக்கத்தோடு மெதுவாக ஒயின் கிளாஸை எடுத்து குடிப்பதற்காக வாய் அருகில் கொண்டு வர டக்கென அந்த ரூமின் கதவு திறந்தது. இருவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே தீபக் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் விவேக்கிற்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ரூமுக்குள்ள வருவ என்று கோபமாக சொல்லிக் கொண்டே அருகில் சென்றான். ஷர்மிளாவும் தீபக்கை அங்கே எதிர்பார்க்கவில்லை. தீபக், நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க, ஷர்மி, நான் மட்டும் சரியான டைமுக்கு வரலனா இவன் உன்னை என்ன பண்ணிருப்பான் தெரியுமா என்று பதட்டத்துடன் மூச்சு வாங்கியபடியே சொல்ல, ஷர்மிளா கோபமாக, தீபக் என்ன பேசுற நீ? நான் விவேக் கிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்தேன், விவேக்கும் பணம் தரேன்னு சொல்லிட்டான் என்று சொன்னாள். ஷர்மி, உனக்கு இவனை பத்தி தெரியாது என்று தீபக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விவேக் அவனை அடிப்பது போல அருகில் சென்று, உனக்கு என்னடா என்ன பத்தி தெரியும்? நான் நினைச்சா உன்னால் இந்த ரூமை விட்டு உயிரோடவே வெளியே போக முடியாது, பாக்குறியா என்று சொல்லி அவன் மார்பில் கை வைத்து தள்ளினான். அப்போது நடுவே வந்த ஷர்மிளா, விவேக் ப்ளீஸ், தீபக் என்னோட ஹஸ்பண்ட், அவரை எதுவும் பண்ணிடாத என்று கெஞ்சும் தோணியில் கேட்டாள். ஓ, இவன் தான் அந்த வீட்டோட மாப்பிளையா? உடனே இந்த உதவாக்கரைய என் காலில் விழுந்து சாரி கேட்க சொல்லு, இல்லனா இவன் இங்க இருந்து உயிரோட வெளியே போக மாட்டான், நீயும் அந்த செக் அமௌண்ட்டை மறந்துடலாம் என்று தீபக்கை கோபமாக முறைத்து கொண்டே சொன்னான் விவேக். ஆனால் தீபக்கின் கண்களில் துளியும் பயமில்லை. அவன் விவேக்கின் கையில் இருந்து 30 லட்சம் ரூபாய் செக்கையே பார்த்து கொண்டிருந்தான். என்னடா பாக்குற? இப்படிதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் பிரச்சனை செஞ்சான், அவனை இப்ப வரைக்கும் அவனோட ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க, உனக்கும் அந்த நிலைமை வரணுமா என்று கோபமாக கேட்டான் விவேக். அந்த வார்த்தையால் பயந்து போன ஷர்மிளா தீபக்கை பார்த்து, தீபக் என்ன பார்த்துட்டு இருக்க? உடனே விவேக் கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு போ, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று சொன்னாள். அவள் அக்கறை தீபக்கிற்கு மகிழ்ச்சியை தந்தது. ஷர்மி, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இவனோட மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படாத, குறைக்கிற நாய் கடிக்காது என்று சொன்னான் தீபக். அந்த வார்த்தையை கேட்டதும் விவேக் கோபத்துடன் வந்து தீபக்கின் சட்டையை பிடித்தபடி தன் மொபைலை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். இன்ஸ்பெக்டர் சிவா,
நீ உடனே என்னோட ஆபீஸ்க்கு கிளம்பி வா. இங்க இப்போ ஒரு பொணம் விழ போகுது, அள்ளி போட்டுட்டு போறதுக்கு ஆள் இல்ல என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். என்னவா நாய்னு சொன்ன? உன்னை இன்னைக்கு கொன்னு புதைக்கிறேன்டா என்றவன் உடனே ஷர்மிளாவின் பக்கம் திரும்பி, ஷர்மி, நீ அந்த பணத்தை மறந்துடு, உன் அப்பன் ஜெயிலுக்கு போய் களி திங்கட்டும் என்று கோபமாக சொல்ல ஷர்மிளா கண்கள் கலங்கியபடி, விவேக் ப்ளீஸ், தீபக் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கெஞ்சும் தொனியில் சொன்னாள். அப்படின்னா இப்பவே இவனை வெளியே அனுப்பிட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் கூடவே இருந்து எனக்கு கம்பெனி கொடு. ரொம்ப வருஷமா நீ தப்பிச்சுட்டே இருக்க என்று விவேக் சொல்ல தீபக்கால் அதற்கு மேல் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. நரம்புகள் முறுக்கேற கண்கள் சிவக்க ஓங்கி பலார் என்று விவேக்கின் கன்னத்தில் அறைந்தவன் மார்பில் எட்டி உதைத்தான். அந்த அடியில் விவேக் பறந்து சென்று அங்கிருந்த ஒரு கண்ணாடி மேஜையின் மீது விழுந்தான். அதை பார்த்து ஷர்மிளா பயங்கர அதிர்ச்சி அடைந்தாள். அடுத்த சில நொடிகளில் தீபக் கொடுத்த சரமாரியான அடிகளில் கந்தலாகி கிடந்தான் விவேக். என் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பன்னு சொன்னா இனி எந்த பொண்ணுகிட்டையும் நீ இப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது என்று அவன் கையை திருகினான். விவேக் வலியில் என அலறினான். தீபக் வேண்டாம், அவனை விட்டுரு என்று ஷர்மிளா சொல்லி முடிக்கும் முன்பே அந்த இடத்துக்குள் போலீஸ் நுழைந்தது. கூடவே விவேக்கின் அப்பா சேகரும் வந்தார். அவரை பார்த்ததும் விவேக் கலங்கிய கண்களுடன் எழுந்து, அப்பா, இந்த பொறுக்கி உங்க பையன் மேலேயே கைய வச்சுட்டான்பா, இவனை உடனே ஜெயில தள்ளுங்கப்பா என்று கோபமாக கத்தினான். அடுத்த நொடியே 2 கான்ஸ்டபிள்ஸ் முன்னால் வந்து விவேக்கை தூக்கி அவன் கைகளில் விலங்கு மாட்டினார்கள். அதை பார்த்ததும் விவேக் கோபமாக, இன்ஸ்பெக்டர், இவங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்பா, என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க என்று கத்தினான். ஆனால் சேகர் எதுவும் பேசாமல் அமைதியாக தலைகுனிந்து நின்றார். அப்போது இன்ஸ்பெக்டர் சிவா விவேக்கை பார்த்து, இல்லீகலா பிசினஸ் பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்தினதுக்காகவும் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைய கெடுத்ததுக்காகவும் உன்னையும் அப்பாவையும் நான் அரெஸ்ட் பண்றேன் என்று தீவிரமான தொனியில் சொன்னார். அதை கேட்டு அதிர்ச்சியான விவேக் சேகரை பார்த்து, அப்பா, என்ன நடக்குது இங்க? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு என்று கேட்டான். சேகர் எதுவும் பேசாமல் வாடிய முகத்துடன் நிற்பதை பார்த்து விவேக்கிற்கு அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பது புரிந்தது. ஷர்மிளாவுக்கும் அங்கே என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியவில்லை. குழப்பத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது தீபக் இன்ஸ்பெக்டரின் அருகில் வந்து, சார், இந்த விவேக் இந்த ஒயின்ல போதை மாத்திரை மிக்ஸ் பண்ணி என்னோட ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். சரியான நேரத்துல நான் வந்து என் ஒய்ஃபை காப்பாத்திட்டேன். நான் சொல்றது உண்மை, நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க என்று சொன்னான். உடனே இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து கண்களால் சைகை செய்ய விவேக் ஷர்மிளாவுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த ஒயின் கிளாஸை எடுத்து அதிலிருந்த ஒயினை வெள்ளை கர்ச்சீஃபில் ஊற்றினார். உடனே அந்த ஒயின் நீல நிறமாக மாறியது. ஆமா சார், போதைப் பொருள் கலந்திருக்கு என்று அந்த கான்ஸ்டபிள் சொல்ல அதை பார்த்து ஷர்மிளா உட்பட எல்லோரும் திகைத்து போனார்கள். ஷர்மிளாவுக்கு அதிர்ச்சியில் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை தடுக்க முடியவில்லை. தீபக் மட்டும் வரவில்லை என்றால் அவளின் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று கலங்கி போனாள். உடனே இன்ஸ்பெக்டர், இந்த எவிடன்ஸ் போதும், அப்பனையும் பையனையும் உள்ள தள்ளி காலத்துக்கும் வெளியே வர முடியாதபடி பண்றேன் என்று சேகர் விவேக் இருவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துச் சென்றார். அவர்கள் சென்றதும் தீபக் ஷர்மிளாவின் அருகில் சென்று, ஷர்மி, நீ அழ வேண்டிய அவசியம் இல்ல, அதான் சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன்ல, இந்த கேஸ்ல இருந்து அவங்க தப்பிக்க முடியாது என்றான். ஷர்மிளா அவனையே சில நொடிகள் பார்த்துவிட்டு சோபாவில் உட்கார்ந்து அழ தன்னை பற்றிய உண்மையை சொல்லிவிடலாம் என்று ஒரு கணம் தீபக் நினைத்தான். ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அவனுடைய லட்சிய பாதை இது எல்லாவற்றையும் விட மிக பெரியது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். பாக்கெட்டில் இருந்து 30 லட்சம் செக்கை எடுத்து அவள் முன்னால் நீட்டினான். நமக்கு பணம் கிடைச்சிருச்சு, அங்கிளை காப்பாத்திடலாம் என்று தீபக் சொல்ல ஷர்மிளா ஆச்சரியத்துடன் கண்ணீரை துடைத்தவள், என்ன, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டாள். உடனே தீபக் தயங்கியபடி, ஷர்மி, நான் இத எந்த தப்பான வழியிலையும் கொண்டு வரல. ட்ரஸ்ட் மீ, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடனா வாங்கினேன். இப்போ அவனுக்கு பிசினஸ்ல நிறைய லாபம் வருது. அவனுக்கு இந்த பணம் ஒரு விஷயமே இல்ல, அதனாலதான் கேட்டதுமே கொடுத்துட்டான் என்று சொன்னான் தீபக். ஆனா இதை நம்ம எப்படி திருப்பி கொடுக்கறது என்று ஷர்மிளா சொல்லி முடிக்கும் முன்பே, அதான் சொன்னனே, இப்போதைக்கு அவன் இந்த பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். அதுவும் இல்லாம அவன் இப்ப வெளிநாட்டுல இருக்கான். அதனால இத பத்தி நினைச்சு நீ பிரஷர் ஏத்திக்க வேண்டாம். திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் பாத்துக்கிறேன் என்று நிதானமாக புன்னகையுடன் சொன்னான் தீபக். அதை கேட்டு ஷர்மிளாவுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. அவளுக்கு இந்த தீபக் இப்போது புதிதாக தெரிந்தான். தீபக் மெதுவாக அவள் அருகில் வந்து ஷர்மிளாவின் கையை பிடித்து, உனக்கு நான் இருக்கேன் ஷர்மி, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது நான் சரி பண்ணிடுவேன் என்று சொன்னான். அதை கேட்டு ஷர்மிளா ஈரமான கண்களுடன் அவனை பார்த்தாள். தீபக் முதல் முறையாக ஷர்மிளாவிடம் இவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டிருந்தான். இதயம் படபடவென அடிக்க அவள் அழகையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான்.
உடனே ஷர்மிளாவின் கண்கள் டக்கென கையில் இருந்த வாட்சிற்கு சென்றது. இன்னும் 40 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாம ஆன்டிக் ஷாப்புக்கு போயாகணும் என்று சொல்ல தீபக் மறுவார்த்தை பேசாமல் அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றான். இன்னொரு பக்கம் தீபக்கின் மாமா துரைசிங்கம் தீபக் கிடைத்த விஷயத்தை சௌந்தர்யாவிடம் கால் செய்து சொன்னார். அதை கேட்டதும் சௌந்தர்யாவின் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. வானுக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்தாள். அங்கிள், தீபக் இப்ப எங்க இருக்கான்? நான் உடனே அவனை பார்க்கணும் என்று ஆர்வத்துடன் கேட்க, அவன் கிடைச்சிட்டான்னு மட்டும்தான் தெரியும், எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுமா என்று சொல்லி அவளுடைய சந்தோஷத்திற்கு அப்படியே முட்டுக்கட்டை போட்டார் துரைசிங்கம். ஏமாற்றமான முகத்துடன் நின்றிருந்த சௌந்தர்யாவிடம், அம்மாடி, நீயும் என் பொண்ணு மாதிரிதான், உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன், அந்த தீபக் உனக்கு வேண்டாமா? உன்னோட அழகுக்கும் திறமைக்கும் அவனை விடவும் நல்ல பையன் கிடைப்பான். அவனுக்கு ஏற்கனவே வேற பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் நீ அவனையே நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல என்று சொன்னார். தீபக் கிடைத்துவிட்ட செய்தியால் அதிர்ச்சியில் இருந்த துரைசிங்கம் எப்படியாவது சௌந்தர்யாவும் தீபக்கும் சேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். தீபக் திரும்ப வந்தால் அதனால் ஏற்படும் விளைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது துரைசிங்கத்திற்கு தானாக கால்கள் நடுங்கியது. தீபக் திருமணம் செய்து கொண்டான் என்று செய்தி கேட்டவுடன் சௌந்தர்யாவின் கோபம் பல மடங்கு இருக்கும் என்று எதிர்பார்த்தார் துரைசிங்கம். ஆனால் நடந்ததே வேறு. அங்கிள், தீபக் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல, என்னை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு எத்தனை கல்யாணம் ஆகியிருந்தாலும் யார் கூட வாழ்ந்துட்டு இருந்தாலும் கடைசியா அவன் வந்து சேர வேண்டியது என்கிட்டதான். அதனாலதான் நான் இந்த 4 வருஷமும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். அவள் சொல்ல சொல்ல துரையின் முகம் ஏமாற்றத்தில் சிவந்தது. அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். தீபக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை முழு மனசோட பண்ணிருக்க மாட்டான் என்று சொன்னாள் சௌந்தர்யா. இல்லம்மா, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா என்று துரைசிங்கம் சொல்லி முடிப்பதற்குள், நோ அங்கிள், நீங்க என்ன சொன்னாலும் நான் என்னோட முடிவுல இருந்து மாற போறது கிடையாது என்று சௌந்தர்யா உறுதியாக சொன்னவள் காலை கட் செய்தாள். போனை வைத்த துரைசிங்கம், இது சரிப்பட்டு வராது, தீபக்கை இங்க வரவிடக்கூடாது, நான் முந்திக்கணும் என்று முணுமுணுத்தார். சிவகங்கையின் பக்கத்து சமஸ்தானமான புதுக்கோட்டையின் பழைய கோட்டை வீட்டில் இருக்கும் சௌந்தர்யா சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடினாள். தன் அறையில் இருந்த தீபக்கின் பெரிய சைஸ் போட்டோவை எடுத்து ஆசையுடன் பார்த்தவள், டேய், நீ ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேன்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் மட்டும் எப்பவும் மாறவே மாறாதுடா என்று போட்டோவுடன் பேசியவள் மார்போடு கட்டி அணைத்து கொண்டாள். இன்னொரு புறம் சென்னையில் ஆன்டிக் ஷாப்பில் கணேஷும் கீதாவும் ஒரு மூலையில் அமைதியாக நின்றிருக்க, அவர்களை சுற்றிலும் 4 செக்யூரிட்டிகள் துப்பாக்கிகளுடன் நின்றிருந்தார்கள். அப்போது மேனேஜர் அங்கே வந்து, உங்களுக்கு நான் கொடுத்த டைம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, இதுக்கு மேலேயும் உங்களால பணத்தை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரல, அதனால ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க, நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன் என்று சொல்லி போனை எடுத்தார். சரியாக அந்த நேரத்தில் தீபக்கும் ஷர்மிளாவும் அங்கே வந்து கொண்டிருப்பதை பார்த்த கணேஷின் முகம் பிரகாசமடைந்தது. உடனே வேகமாக ஷர்மிளாவிடம் ஓடி சென்று, அம்மாடி, என்னாச்சு, பணம் கிடைச்சதா? நீங்க ரொம்ப நேரமா வராததால நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா என்று கவலையுடன் சொன்னார். அப்பா, அதான் நாங்க வந்துட்டோம்ல, பணம் கிடைச்சிருச்சு, இனிமே பயப்பட தேவையில்லை என்று சொன்ன ஷர்மிளா தன் கையில் இருந்த செக்கை எடுத்து கணேஷிடம் கொடுத்தாள். கணேஷ் அந்த செக்கை முழுதாக பார்க்கும் முன்பே அவன் கையில் இருந்து செக்கை பிடுங்கிய கீதா, நான் சொன்னல அந்த விவேக் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு, உண்மையிலேயே அவன் ஒரு தங்கமான பையன், உன் புருஷ மாதிரி வெறும் பையன் கிடையாது, இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சுதே, நான் சொன்ன மாதிரி முதல்ல இவனை டிவோர்ஸ் பண்ணு என்று அவனை ஓரக்கண்ணால் முறைத்து பார்த்தபடியே சொன்னார். அதை கேட்டு ஷர்மிளா மெதுவாக தீபக்கை திரும்பி பார்த்தாள். அவன் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கீதா விவேக்கின் பெயரை சொன்னவுடன் அங்கே நடந்த எல்லா விஷயமும் அவள் கண்கள் முன்னால் வந்து சென்றது. உடனே தன் அம்மாவை பார்த்து, அம்மா, இந்த பணத்தை விவேக் கொடுக்கல, தீபக் தான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாரு, இது அவர் ஃப்ரெண்டோட பணம் என்று சொன்னாள். உடனே கீதாவும் கணேஷும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். கீதா சந்தேகத்துடன், உண்மையிலேயே இந்த பணத்தை உன் ஃப்ரெண்டு தான் கொடுத்தானா, இல்ல எங்கேயாவது ஃப்ராடு தனம் பண்ணி கொண்டு வந்தியா? நீயே ஒரு பிச்சைக்காரன், உனக்கு 30 லட்சம் பணம் கொடுக்கற அளவுக்கு வல்லல் யாரு? நீ உடனே அவனுக்கு போன் பண்ணு, உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசணும் என்று சொன்னார். அதை கேட்டதும் தீபக்கிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் மாமியார் கீதா திடீரென இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பார் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தீபக் அமைதியாக நிற்பதை பார்த்து கீதா அவனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். ஷர்மிளாவும் கணேஷும் கூட தீபக்கையே பார்க்க ஆரம்பித்தார்கள். தீபக் சொன்னதை கேட்டதும் ஆதவன் உடனே சித்தார்த்தின் அப்பா கேசவனுக்கு கால் செய்தான். ஹலோ மிஸ்டர் கேசவன், ஆம் ஆதவன், SV குரூப்ஸோட நியூ சேர்மேன் என்று சொன்னான். புது சேர்மேன் என்று சொன்னதும் ஒரு நொடி பதறி போன கேசவன், எஸ் மிஸ்டர் ஆதவன், நீங்களே எனக்கு போன் பண்றீங்கன்னா
கண்டிப்பா அதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் என்று சொல்ல, எஸ் பட் பேட் நியூஸ் ஃபார் யூ. இன்னையில இருந்து எஸ்வி குரூப்ஸ் உங்களோட சேர்ந்து வேலை செய்யாது. உங்க கூட டீல் சைன் பண்ணின எல்லா ப்ராஜெக்ட் அண்ட் அக்ரிமெண்ட்ஸையும் உடனே கேன்சல் பண்றேன் என்று சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியான கேசவன், அதவன் நீங்க என்ன சொல்றீங்க? திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணணும் என்று பதட்டத்துடன் கேட்டார். உடனே ஆதவன் ஓரக்கண்ணால் தீபக்கை பார்க்க, அவன் சேரில் கால் மேல் கால் போட்டபடி ஆதவனையை பார்த்து கொண்டிருந்தான். உடனே, பாத்ரூம் கழுவுறவங்க கூடலாம் என்னால டைப் வச்சுக்க முடியாது என்று சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியான கேசவன் ஏதோ சொல்ல வர ஆதவன் டக்கன போனை கட் செய்தான். இன்னொரு புறம் சித்தார்த்தும் கார்த்திகாவும் சேர்மேனை சந்தித்து திருமணத்திற்கு அழைப்பிதழை கொடுக்க வேண்டும் என்று அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அவர்களால் ஆதவனை பார்க்க முடியவில்லை. சித்தார்த் நேரம் செல்ல செல்ல பொறுமை இழந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே வந்த மேனேஜரை பார்த்து, இன்னமும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும்? சீக்கிரம் சேர்மேனை வர சொல்லுங்க. என்னோட பேரு சித்தார்த், மிஸ்டர் கேசவனோட பையன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும் என்று கொஞ்சம் கோபத்துடன் சொன்னான். அதை கேட்டதும் மேனேஜர் அவனை மேலும் கீழும் பார்த்தபடி தன்னுடைய போனை எடுத்து ஆதவனுக்கு டயல் செய்தான். சில நொடிகள் ஆதவனிடம் பேசியவன் போனை கட் செய்துவிட்டு அங்கே இருந்த 2 செக்யூரிட்டிகளை அழைத்து, உடனே இவங்க 2 பேரையும் இந்த இடத்தை விட்டு கிளியர் பண்ணுங்க என்று சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியான சித்தார்த், வாட், உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் யாருன்னு தெரியுமா? என்னைய வெளியே போக சொல்றியா? எங்களோட கம்பெனியும் இந்த கம்பெனியில ஒன் ஆஃப் தி பார்ட்னர் தெரியுமா உங்களுக்கு என்று கோபமாக கத்தினான். சாரி மிஸ்டர் சித்தார்த், உங்க கம்பெனிக்கும் எஸ்வி குரூப்ஸுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க புது சேர்மேன் ஆதவன் உங்க கம்பெனியோட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு. அவருக்கு பாத்ரூம் கழுவுறவங்க கூட எல்லாம் வேலை செய்ய விருப்பம் இல்லையா? அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க என்று சொன்னான் மேனேஜர். அந்த வார்த்தையை கேட்டதும் சித்தார்த் பயங்கர டென்ஷன் ஆனான். எஸ்வி குரூப்ஸ் தங்களுடைய அக்ரிமெண்ட்ஸை கேன்சல் செய்தால் அதனால் அவர்களுக்கு பல கோடி இழப்பு ஏற்படும். அதிலிருந்து மீண்டு வருவது ரொம்பவே கஷ்டம். கிட்டத்தட்ட நடுத்தெருதான் என்பது சித்தார்த்துக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அதை நினைக்கும் போது அவனுடைய நெற்றியிலிருந்து வியர்வை வழிய ஆரம்பித்தது. மேனேஜர் அப்படி சொன்னதை கேட்டு கார்த்திகாவும் அதிர்ச்சியில் நின்றிருந்தாள். சித்தார்த் கோபத்துடன், நான் இப்பவே சேர்மேனை பார்க்கணும். அது எப்படி அவர் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் என்று சொல்ல, மேனேஜர் அவனிடம் எந்த பதிலும் சொல்லாமல் செக்யூரிட்டியை பார்த்து, இவங்க 2 பேரையும் பிடிச்சு வெளியில தள்ளுங்க என்று கோபத்துடன் சொல்ல, அவர்கள் வேகமாக வந்து சித்தார்த்தின் சட்டை காலரை பிடித்து வெளியே இழுத்தார்கள். அதை பார்த்து பதறி போன கார்த்திகா செக்யூரிட்டியை தடுத்து, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நாங்களே கிளம்பிடுறோம் என்று கண்கள் கலங்க சொன்னாள். கார்த்திகாவின் முகத்தை பார்த்ததும் செக்யூரிட்டிஸ் அமைதியாக பின்னால் வந்தார்கள். சித்தார்த் கோபத்துடன் மேனேஜரையே பார்த்தபடி நின்றிருக்க, அப்போது அவனுடைய அப்பா கேசவனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. சித்தார்த் வேகமாக போனை அட்டெண்ட் செய்து விஷயத்தை சொல்லும் முன்பே கேசவன் கடுப்பான தோணியில், டேய், உனக்கு என்ன பைத்தியமா? எஸ்வி குரூப்ஸுக்கு போய் என்ன எழவடா பண்ணி தொலைஞ்ச? அந்த சேர்மேன் நம்மளோட எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டான். உன்னை இன்விடேஷன் கொடுக்க அனுப்புனா இல்ல பிரச்சனை பண்றதுக்கு அனுப்புனா என்று கோபமாக கத்தினார். அதை கேட்டு சித்தார்த் குழப்பத்துடன், அப்பா, நான் எதுவுமே பண்ணல. நானும் கார்த்திகாவும் இங்க இன்விடேஷன் கொடுக்க தான் வந்தோம். இன்னமும் நாங்க சேர்மேனை கூட மீட் பண்ணல. அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடக்குது என்று சொல்ல, வாய மூடு, உன்கிட்ட இருந்து நான் எந்த விளக்கமும் கேட்கல. உன்னோட முட்டாள் தனத்தால நமக்கு எவ்வளவு கோடி லாஸ் தெரியுமா? இனிமே சோத்துக்கு நாம பிச்சைதான் எடுக்கணும். முதல்ல அந்த இடத்துல இருந்து கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் கேசவன். அதற்கு பிறகு சித்தார்த் அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஒரு முறை பார்க்க, அங்கே இருந்த எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவமானத்தில் தலை குனிந்தபடி அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றான். கார்த்திகாவும் அவனுக்கு பின்னாடியே சென்றாள். இந்த திடீர் சம்பவம் சித்தார்த்துக்கு பல கேள்விகளை எழுப்பியது. உண்மையில் என்ன நடந்தது என்று அவனால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சித்தார்த் காரில் ஏறி உட்கார்ந்தவுடன் அவன் தீபக்கை அவமானப்படுத்திய விஷயம் நினைவுக்கு வந்தது. சித்தார்த் கொஞ்சம் யோசித்துக் கொண்டே, கார்த்திகா, இந்த தீபக் தான் இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, என்ன, அந்த ஜோக்கர் எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? அவன் பேச்சா அவனோட பொண்டாட்டியே கேட்க மாட்டா. இவ்வளவு பெரிய சேர்மேன் கேட்டுருவாரா? அவனாலெல்லாம் நம்மளை எதுவும் பண்ண முடியாது சித்தார்த் என்று சொன்னாள் கார்த்திகா. சீக்கிரம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் என்று சொன்ன சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். இன்னொரு புறம் சித்தார்த்துக்கும் கார்த்திகாவுக்கும் நல்ல பாடத்தை கற்பித்த நிம்மதியில் தீபக் ஆதவன் கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றான். வீட்டில் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஷர்மிளா குடும்பத்தின் தலைவி பாட்டி காயத்ரி தேவி அங்கே உட்கார்ந்திருந்தார். அவருடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வைர நெக்லஸும் கைகளில் அணிந்திருந்த தங்க வளையல்கள், மோதிரங்களே அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்பதை காட்டியது. ஆனால் அவரது நுனி மூக்கில் தெரிந்த கோபம் அந்த சிறிய வீட்டில் அவரால் கொஞ்ச நேரம் கூட இருக்க பிடிக்கவில்லை என்பதை காட்டியது.
தீபக் கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையில் கணேசனின் மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகு காயத்ரி தேவி ஒருமுறை கூட இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கவில்லை. இப்போது திடீரென சோபாவில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கும்போது தீபக்கின் மனதில் பல கேள்விகள் எழுந்தது. தீபக் அதை பற்றியே யோசித்துக் கொண்டு நிற்க அங்கே பவ்யமாக நின்றிருந்த கீதா, அத்த டீ எடுத்துக்கோங்க என்று கிளாஸ் ஒன்றை நீட்ட அதை வாங்கி முகர்ந்த காயத்ரி, உங்க வீட்டுக்கு கேவலமான டீயை குடிக்கிறதுக்காக நான் இங்க வரல என்று கேவலமாக சொன்னதுடன் கீதாவையும் ஏளனமாக பார்த்தார். வாழ்க்கை ஒரு வட்டம்டா என்று அந்த காட்சியை பார்த்து மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் தீபக். பவர் இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை என்னெல்லாம் ஆட்டி வைக்கிறான்னு நினைச்சு சிரிச்சான். சட்டன தீபக்கை நிமிர்ந்து பார்த்த மாமியார் கீதாவுக்கு ஜெர்க்கென்றானது. ஐயோ, இவன் முன்னால இந்த கிழவி இப்படி பேசிய மானத்தை வாங்குதே என்று நினைத்து கொண்டே கீதா நிற்க தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு இன்விடேஷனை எடுத்து டேபிளின் மீது வீசினார் காயத்ரி தேவி. இது என் பேத்தி கார்த்திகாவோட கல்யாண பத்திரிக்கை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கணேஷ பத்தி கேட்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் இன்வைட் பண்றேன். ஆனா நீங்க வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று சொன்னவர் திரும்பி தீபக்கையும் ஷர்மிளாவையும் ஒரு முறை பார்த்தார். சரி, கல்யாணத்துக்கு வந்து தொலைங்க, ஆனா வரும்போது வெறுங்கைய வீசிட்டு வந்துடாதீங்க. வரவங்க எல்லாரும் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸோட தான் வருவாங்க. நீங்களும் அதே மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்பதான் இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாருக்கும் தெரியும் என்று ஓரக்கண்ணில் தீபக்கை பார்த்தவர், சும்மா இந்த 500-1000 ரூபாய் பொக்கே எல்லாம் கொண்டு வந்தா நான் செம்ம கடுப்பாயிடுவேன் என்று சொன்னவர் கணேசை பார்த்து, உன்னோட அண்ணன் சுந்தர் கார்த்திகாவுக்கு 1 கோடியில கார் வாங்கி கிஃப்ட் பண்றான். அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 லட்சத்துக்கு நெக்லஸ் ஆவது வாங்கிட்டு வாங்க என்று வெறுப்பாக சொன்னார் காயத்ரி தேவி. அதை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவளிடம் மொத்தமாக இருப்பதே 5 லட்சம் தான். அதையும் தீபக்கின் நண்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருந்தாள். பாட்டி, எங்களுக்கு 5 லட்சம் ரொம்ப அதிகம். அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்களால வாங்கி கொடுக்க முடியாது என்று ஷர்மிளா சொல்ல உடனே கீதாவும் காயத்ரி தேவியை பார்த்து, ஆமாத்த, இப்போ எங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்ல என்று கவலையுடன் சொன்னார். அவர்கள் சொன்னதை கேட்டு கடுப்பான காயத்ரி தேவி, உங்களோட கிட்னியை வித்தாவது பணத்தை ரெடி பண்ணுங்க, ஆனா குறைஞ்சது 5 லட்சத்துக்காவது உங்களோட கிஃப்ட் இருக்கணும் என்று கோபமாக சொன்னார். அவருடைய கோபத்தை பார்த்து எல்லோரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதன் பிறகு காயத்ரி தேவிக்கு ஒரு நிமிடம் கூட அங்கே இருக்க பிடிக்காமல் வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் சென்றதும் கீதா கடுப்பான தோணியில் கணேஷை பார்த்து, உங்க அம்மா எப்படி பேசிட்டு போகுதுன்னு பாத்தீங்களா? 5 லட்சத்தை ஏதோ 5 ரூபாய் மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு போகுது. கார்த்திகாவோட கல்யாணத்தை பத்தி அவ்வளோ கவலைப்படுறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க? வந்தவங்க எல்லாரும் 500-1000ன்னு மொய் வச்சுட்டு மூக்கு முட்டை தின்னுட்டு தானே போனாங்க. இப்ப அந்த கார்த்திகாவோட கல்யாணத்துக்கு நாம 5 லட்சத்துக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா என்று டென்ஷனாக கத்தினார். அதை கேட்ட கணேஷ் மெல்லிய தொனியில், ஆனா கீதா, அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அதை நாம பண்ணிதான் ஆகணும் என்று சொல்ல கீதாவுக்கு இன்னமும் கோபம் அதிகமானது. உங்களுக்கு என்ன பைத்தியமா? நாம எதுக்கு கொடுக்கணும்? உங்களோட தலைக்கு கீழே கோடி கோடியா பணத்தை வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே நீங்க பண்ணின தப்புல 30 லட்சத்துக்கு கடங்காரங்களாகி உக்காந்துட்டு இருக்கோம் என்று கத்தினார். கணேஷ் பொறுமையாக, கோபப்படாத கீதா, நாம இந்த கிஃப்ட கொடுத்தா அம்மாவோட கோபம் குறைய சான்ஸ் இருக்குல்ல. ஒருவேளை அவங்க நம்மள வீட்டுக்கு திரும்ப வர சொல்லலாம். நாம இந்த வீட்டை அடமானம் வச்சாவது அவங்க கேட்ட நெக்லஸா வாங்கி கொடுக்கலாம் என்று சொன்னார். இந்த முறை கீதா பேசுவதற்கு முன்பே ஷர்மிளா கொஞ்சம் கோபத்துடன், அப்பா என்ன சொல்றீங்க நீங்க? அந்த கார்த்திகாவுக்காக எல்லாம் நம்மளோட வீட்டை அடமானம் வைக்க முடியாது. அவங்க நம்மள பாசமா கூப்பிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களோட மரியாதைக்கு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு தானே நம்மளை இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க என்று சொன்னாள். உடனே கீதாவும், ஷர்மி சொல்றதுதான் சரி, வீட்டை அடமானம் வச்சுட்டு நாம எங்க தெருவிலையா போய் தூங்குறது என்று கோபமாக சொன்னார். அப்போது அவருடைய பார்வை தீபக்கின் மீது தான் இருந்தது. தீபக்கிற்கும் அவனுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கீதாவின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாமல் அமைதியாக நின்று கொண்டான். சிறிது நேரம் அந்த இடத்தில் அமைதி நிலவியது. அதன் பிறகு கீதா ஒரு பெருமூச்சு விட்டபடி தன் மகளை பார்த்து, ஷர்மி, என்ன இருந்தாலும் அப்பா சொல்றதும் சரிதான். அவங்க முறையா நம்மளை இன்வைட் பண்ணலனாலும் 4 பேருக்கு மத்தியில நாம ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள நம்ம பேரு நாறிட்டு கிடக்கு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் சீப்பான நெக்லஸ வாங்க முடியுதான்னு பார்க்கலாம் என்று சொன்னார். இப்ப கம்மி ரேட்ல கூட நிறைய புது புது டிசைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுமா. கார்த்திகாவுக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா ஏதாச்சும் வாங்கிக்கலாம் என்று சொன்னாள் ஷர்மிளா. மறுபுறம் சிவகங்கை அரண்மனையின் வைர மாளிகைக்கு வந்த சௌந்தர்யா சிதம்பரத்தை பார்த்து தீபக்கை பற்றி விசாரிக்க, சிதம்பரம் சிரித்துக்கொண்டே, இப்பவே எதுக்குமா சின்னையாவை பத்தி விசாரிக்கிறீங்க? அவர் இன்னமும் 1 வருஷம் டைம் கேட்டிருக்காரு. அது வரைக்கும் நாம அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது என்று சொன்னார். அதை கேட்ட சௌந்தர்யா, அது எனக்கும் தெரியும் அங்கிள், நானும் அவரை டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க, அவரை பார்க்கணும் போல இருக்கு
தூரத்துல இருந்து ஒரு தடவையாச்சும் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ஏக்கத்துடன் சொன்னாள். உங்களோட நிலைமை எனக்கு புரியுதுமா, ஆனா இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஐம் ரியலி சாரி என்று சிதம்பரம் சொன்னார். அதை கேட்டு ரொம்பவே ஏமாற்றம் அடைந்த சௌந்தர்யா, சரி அட்லீஸ்ட் அவரோட போன் நம்பராச்சும் கொடுங்களேன். அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சும் என்னால எப்படி 1 வருஷம் வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க என்று கேட்டாள். ஆனா சின்னையாவோட பெர்மிஷன் இல்லாம என்னால போன் நம்பரை கொடுக்க முடியாதுமா. நானே நினைச்ச டைம்ல அவர்கிட்ட பேசிட முடியாது. அவரே போன் பண்ணனாதான் உண்டு. அடுத்த தடவை அவர் கால் பண்ணும்போது உங்களுக்கு போன் நம்பர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு சொல்றேன். அவருக்கு இது ஓகேன்னா உங்களுக்கு அவரோட நம்பரை கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல என்று சிரித்து கொண்டே சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டதும் சௌந்தர்யா ரொம்பவே ஏமாற்றத்துடன் மெதுவாக தலையை அசைத்தாள். அவளுக்கு சிதம்பரத்தின் மீது ஒரு பெரிய மரியாதை இருந்ததால் அவரிடம் திரும்பவும் அதை பற்றியே கேட்டு தொந்தரவு செய்யவும் விரும்பவில்லை. அவளுடைய ஏமாற்றமான முகத்தை பார்த்த சிதம்பரம், நிச்சயமா நல்ல செய்தி வருமா, நம்பிக்கையா இருங்க என்று கொஞ்சம் தைரியப்படுத்தினார். உடனே சௌந்தர்யா மெல்லிய புன்னகையுடன், அங்கிள் தீபக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியும் என்று சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியாகி நின்றார் சிதம்பரம். இல்லம்மா, அந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, நேரம் வரும்போது சொல்லிக்கிடலான்னு என்று அவர் தயங்கியபடியே சொல்ல, பரவாயில்ல அங்கிள், அத பத்தி நான் கவலைப்படல. தாலி கட்டினவங்க எல்லாரும் பொண்டாட்டி ஆயிட முடியாது. அவர் மனசுல யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பா அவர் என்ன மறந்திருக்க மாட்டாரு. அங்க அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஆக்சிடென்டா கூட அவரோட கல்யாணம் நடந்திருக்கலாம், ஏன் கட்டாயப்படுத்தி கூட இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆச்சரியமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார் சிதம்பரம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, அவங்க 2 பேரும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உண்மையா லவ்வோட வாழ்றாங்களா? இந்த கேள்வியை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சிதம்பரம் இல்ல என்று தலையசைத்தார். இது போதும், நான் ஒரு தடவை தீபக்க பார்த்து பேசிட்டா மட்டும் போதும். அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானே அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசி புரிய வச்சு டிவோர்ஸ் வாங்க வச்சிடுவேன் என்று சொல்லி சிரித்தாள் சௌந்தர்யா. அவளுடைய தெளிவான பேச்சை கேட்டதும், நல்ல புத்திசாலியான பொண்ணுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் சிதம்பரம். அங்கிள், இனிமே அவங்கிட்ட பேசும்போது என்னை பத்தி சொல்லுங்க அங்கிள். இங்க ஒரு ஜீவன் அவர் நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லுங்க என்று சௌந்தர்யா ஏக்கத்துடன் சொல்ல, கண்டிப்பா சொல்றா என்று நம்பிக்கையுடன் சொல்ல சௌந்தர்யா தலையை ஆட்டியபடி அங்கிருந்து சென்றாள். இன்னொரு புறம் ஷர்மியும் அவளது குடும்பத்தினரும் நகை வாங்குவதற்காக டி நகர் மார்க்கெட்டுக்கு புறப்பட்டார்கள். அங்கே வரிசையாக நிறைய நகை கடைகள் இருந்தது. அந்த வீதியிலேயே இருக்கும் ஒரு பெரிய நகை கடையான மலர் ஜுவல்லரிக்குள் 4 பேரும் நுழைந்தார்கள். ஏற்கனவே அந்த கடையில் பயங்கரமான கூட்டம் கூடியிருந்தது. டி நகரிலேயே மிகவும் பிரபலமான நகை கடை அது. திருமணத்திற்கு தேவையான மொத்த நகைகளையும் மக்கள் அங்குதான் வாங்குவார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியுடன் சிரித்த முகத்துடன் நின்றிருந்த ஒருவர் 4 பேரையும் அன்போடு வரவேற்றார். அவருடைய கழுத்திலும் கைகளிலும் இருந்த நகையை பார்த்தே அவர்தான் இந்த ஜுவல்லரியின் முதலாளி என்பதை தீபக் புரிந்து கொண்டான். கடைக்குள் வந்ததுமே அந்த முதலாளி ஷர்மிளாவை பார்த்து, மேடம் வாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் என்று கேட்டபடி அவரே எல்லாரையும் அழைத்து கொண்டு சென்று நகைகளை காட்டினார். எங்களுக்கு நெக்லஸும் கம்மலும் வேணும் என்று ஷர்மி சொல்ல, உடனே அந்த முதலாளி கையை அசைக்க 2 சேல்ஸ்மேன் வேகமாக ஓடி வந்து அவர்களுக்கு டிசைன்களை காட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் காட்டிய அனைத்துமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. ஷர்மி ஒவ்வொரு நெக்லஸை பார்ப்பதற்கு முன்பே அதனுடைய விலையை தான் முதலில் பார்த்தாள். அதெல்லாமே அவளுடைய பட்ஜெட்டை விடவும் 5 மடங்கு விலை உயர்ந்தது என்று தீபக்கிற்கு புரிந்தது. அதனால் ஷர்மிளாவுக்கு எதை எடுப்பது என்று தெரியாமல் நீண்ட நேரமாக நிறைய கலெக்ஷன்களை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த அந்த ஜுவல்லரியின் முதலாளி எரிச்சல் அடைந்தார். ஷர்மியும் கீதாவும் கிசுகிசுத்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவர்கள் திருடர்களாக இருக்கலாம் என்று அந்த முதலாளி சந்தேகப்பட்டார். பணக்காரங்க மாதிரி நடிச்சிட்டு வந்து இப்படி கொள்ளையடிக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் வெளியே நின்றிருந்த செக்யூரிட்டிஸை பார்த்து சைகை செய்ய, உடனே அவர்கள் உள்ளே வந்து ஷர்மியையும் தீபக் கீதாவையும் கவனிக்க தொடங்கினார்கள். திடீரென செக்யூரிட்டிகள் அவர்களை சூழ்ந்து நிற்பதை பார்த்ததும் ஷர்மிளாவுக்கும் கீதாவுக்கும் அது பதட்டத்தை ஏற்படுத்தியது. மலர் ஜுவல்லரிக்கு வந்த இடத்தில் கடையின் முதலாளி ஷர்மிளாவையும் அவளது அம்மாவையும் சந்தேகப்பட்டு அவர்களை கண்காணிக்க செக்யூரிட்டிகளை அருகில் நிறுத்த, அதை பார்த்து ஷர்மிளாவுக்கு பதட்டம் தொற்றிக் கொண்டது. அதை கவனித்த தீபக் அவளுக்கு அருகில் வந்து பாதுகாப்பாக நின்று கொண்டான். ஷர்மிளா அங்கே வைத்திருந்த கலெக்ஷன்ஸை எல்லாம் பார்த்தாள். அதில் ஒரு நெக்லஸ் மட்டும் பச்சை கல் பொருத்தி பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தது. அதை பார்த்ததுமே ஷர்மிளாவின் கண்கள் அதை விட்டு நகரவில்லை. அந்த நெக்லஸையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அதை வாங்க வேண்டும் என்று தோன்றியது. ஷர்மிளாவை கவனித்த அந்த கடையின் முதலாளி, இது ரொம்ப ரேர் பீஸ் மேடம், ரொம்பவே மெனக்கெட்டு இந்த டிசைனை பண்ணிருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்று அதை ஷர்மிளாவிடம் கொடுத்தார். அதை பார்த்ததும் ஷர்மிளா லேசாக சிரித்தபடி, இல்ல வேண்டாம், இத பார்த்தாலே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு தெரியுது
என்று சொல்ல காஸ்ட்லியா? அப்போ உங்களோட பட்ஜெட் என்ன என்று கடையின் முதலாளி